எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை திறன் அடிப்படையிலான போட்டி பரீட்சை 2024 நடைபெறுகின்ற வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் மீண்டும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கு 2024 ஜூலை மாதம் 5ஆம் தேதி. இன்றைய செயலமர்வு தாவண விதிக்கோவையின் 2வது தொகுதி 48வது அத்தியாயம் ஒழுக்காற்று நடைமுறைகள் தொடர்பான விடயங்களை இந்த செயலமர்வில் பார்க்க இருக்கிறோம். உண்மையில் இந்த விடயத்தை ஒழுக்காற்று நடைமுறைகள் என்கிற 48வது அத்தியாயம் அதனுடைய அறிவு சார்ந்து படிக்கிறதாக இருந்தால் அந்த விடயத்தில் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த அறிவு கொண்டு படிக்கிறதாக இருந்தால் ஆக குறைந்தது 40 மணித்தியாலம் படிக்கலாம். எங்களுக்கு பரீட்சை நோக்கிலான தேவை கருதிய ஒரு கற்றல், 2வது எங்கள்கிட்ட இருக்கிற நேர மட்டுப்பாடு, இந்த 2 விடயத்தையும் கருத்தில் கொண்டு நான் இயலுமான வரைக்கும் குறைந்த நேரத்தில் அதே வேளைகளில் இந்த பிரிவுக்குள்ளே எந்த கேள்வி வந்தாலும் நாங்கள் விடுதளிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு விரிவாக இந்த பகுதியை பார்க்குறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்குது. கூடுதலாக இந்த பகுதிகளின் மீது கவனம் செலுத்துங்கள் என்று சொல்கிற பகுதிகளை நீங்கள் ஒரு தடவை படிக்கிறது மட்டுமில்லாமல் எழுதியும் பார்த்துக்கொள்ளுங்கள். அப்படி பார்த்துக்கொள்வதன் மூலமாக நீங்கள் முழுமையான சரியான விட எழுதக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் பகுதி 2 ஒரு வினாத்தாளில் பின்னுக்கு வரக்கூடிய 5 வினாக்கள் நிச்சயமாக இந்த பகுதிக்குள்ளே பெருமளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனைய பகுதிகளில் வராது என்று சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் பெருமளவான வாய்ப்பு இந்த பகுதியில் இருக்குது. கடந்த காலத்தில் நடைபெற்ற வரையறுக்கப்பட்ட இலங்கை நிர்வாக சேவைக்கான போட்டி பரீட்சை மற்றும் திறன் அடிப்படையிலான நிர்வாக சேவைக்கான போட்டி பரீட்சை ஆகிய 2லேயும் இதற்கான முக்கியத்துவம் அதிக அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விடயம் தொடர்பான அறிவு அத்தியாவசியமானது என்று கருதப்படுகிறது. அதுக்கு காரணம், அதை தவிர இந்த பகுதி அவ்வாறான வினாக்களை தயாரிப்பதற்கு மிகவும் ஏற்ற ஒரு கட்டமைப்பை கொண்டதாக இருக்குது. இந்த விஷயத்தில் கருத்தில் கொள்ளுங்க. மற்ற சில விடயங்களை நான் உங்களுக்கு அந்த பகுதி வருகிற நேரங்களில் குறிப்பாக சுட்டி சொல்ல வேண்டிய சில விடயங்கள் இருக்குது. அந்த பகுதிகளை சொல்லுகிறேன். நாங்கள் 48வது அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். ஒழுக்காற்று நடவடிக்கை முறை பற்றிய விதிகள். இது 38 அலகுகளை கொண்டிருக்கு. சரிதான். இதில் 38 பிரிவுகள், அலகுகளில் 38 பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 38 பிரிவுகள்லையும் 38வது பிரிவில் கேள்வி வராது, அதை விடலாம். மற்றது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சில விடயங்களில் மாற்றங்கள் இருக்குது. அது தொடர்பில் சுற்றறிக்கைகள் ஏதேனும் வெளிவந்ததா என்று என்னிட கேட்கிறவர்கள் உண்டு. சுற்றறிக்கைகள் வெளிவர இல்லை. ஆனால் இலங்கையினுடைய உயர் சட்டம், சுப்ரீம் லோ என்று சொல்லப்படுகிற அரசியலமைப்பு சட்டத்தினால அந்த பகுதிகள் திருத்தப்பட்டு விட்டது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 17வது திருத்தத்தினால அந்த பகுதிகள் திருத்தப்பட்டு விட்டது. அரசியலமைப்பு சட்டத்தினால் திருத்தப்பட்ட ஒரு பகுதிக்கு சுற்றறிக்கை வெளியீடு செய்கிறதில்லை என்கிற அடிப்படையில் இதில் இருக்கிற பகுதிகளை படிக்கிற போது வரக்கூடிய குழப்பங்கள் சிலது இருக்குது. அதுக்குரிய தீர்வுகளை நாங்கள் கலந்துரையாடி கொண்டு போவோம். சரிதானே. இதில் இருக்கக்கூடிய முதலாவது விடயம் பொது விடயங்கள் என்று சொல்லப்படுகிற பகுதி. இந்த பொது விடயங்கள் தொடர்பாக இதில் இருக்கிற பகுதியை நீங்கள் பேசலாம். பொது விடயங்கள் என்று வருகிற போது ஒழுக்காற்று அதிகாரி என்பவர் யார் என்கிறது ஒரு கேள்வி. இப்போ ஒழுக்காற்று அதிகாரி என்பது யார் என்று கேட்கப்படுகிற போது இதில் சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்குது. ஒழுக்காற்று அதிகாரி என்பது எவரேனும் ஒரு அலுவலரை பதவி நீக்கம் செய்ய அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட தகுந்த அதிகாரி. அந்த அதிகாரி என்று குறிப்பிடப்படுகிற பதவியில் நிரந்தரமாக பதவி வகிப்பவர் இல்லாவிட்டால் அதற்காக பதில் கடமையாற்றுபவர் அல்லது கடமையை தழுவுபவர் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பார். ஒழுக்காற்று அதிகாரிங்கிறது ஒரு உத்தியோகத்தரை பதவி நீக்கம் செய்வதற்கு அல்லது அவர் தொடர்பாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தத்துவம் பெற்ற ஒருவர். அந்த இடத்துல நிரந்தரமான ஒருவர் பதவி வகிக்காமல் அது பதில் கடமையாகவோ அல்லது கடமையை கவனித்தல் அடிப்படையிலேயோ இருந்தாலும் அவர்தான் ஒழுக்காற்று அதிகாரி என்று சொல்லப்படுது.
இரண்டாவது விடயம், எவராவது ஒரு உத்தியோகத்தர் பதில் கடமை அடிப்படையில் ஒரு கடமையை ஆற்றுகிறார் என்றால் அந்த பதவியில் நிரந்தரமாக இருக்கிற உத்தியோகத்தருக்கு யார் ஒழுக்காற்று அதிகாரியோ அந்த அதிகாரி தான் பதில் கடமை அடிப்படையில் கடமையாற்றுபவருக்கும் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பார். இந்த ரெண்டு விடயத்தையும் திரும்ப திருத்தம் செய்து 10/2017 சுற்றறிக்கையிலான அதை திருத்தம் செய்திருக்கிறார்கள். அதே விடயம்தான் அதில் இருக்கிற சொற்பிரயோகங்களில் வேறுபாடு இருக்கிறத தவிர பெரிய வேறுபாடு எல்லாம் இல்லை. சில வேளைகளில் முதல் சொன்னதை தெளிவாக இருக்குதோ என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்குது, ஒழுக்காற்று அதிகாரி என்பது எந்த ஒரு அலுவலரையாவது சேவையிலிருந்து பணி நீக்கம் செய்வதற்கு அல்லது அவர் தொடர்பான ஒழுக்காற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உரிய அதிகாரியை குறிக்கிறது. அந்த அதிகாரி என்கிற பதவியை நிரந்தரமாக ஒருவர் வகிக்காத சந்தர்ப்பத்தில் அந்த பதவியில் பதில் கடமையாற்றுபவர் அல்லது கடமையை கவனிப்பவர், தழுவல் கடமையாற்றுபவர் ஒழுக்காற்று அதிகாரியாக கருதப்படுகிறார். இரண்டாவது, உத்தியோகத்தர் ஒருவர் பதில் கடமையாற்றும் போது அவருடைய ஒழுக்காற்று அதிகாரி என்பவர் அந்த பதவியில் நிரந்தரமாக ஒரு உத்தியோகத்தர் கடமையாற்றினால் யார் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பாரோ அவரே பதில் கடமையாற்றும் உத்தியோகத்திற்கும் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பார். இதுதான் விடயம். சரிதானே? இது ஒரு விளக்கத்துக்காக சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் ஒரு கேள்வி வருமா என்று கேட்டால் பெருமளவுக்கு இல்லை. இப்போ இந்த பொது என்று சொல்லப்படுகிற பகுதிகளில் இந்த விடயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். இதற்கு மேலே நீங்கள் கூடுதலாக இந்த பகுதியின் மீது கவனம் செலுத்த வேண்டாம். இல்லை 1.1.11 என்று சொல்லப்படுகிறது. ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்க உத்தியோகத்தர் அல்லது பகிரங்க உத்தியோகத்தர் யார் என்கிறது தான் நீங்கள் கேள்வி. சரிதானே? ஒழுக்காற்று நடவடிக்கை நோக்கங்களுக்காக பகிரங்க உத்தியோகத்தர் என்பவர் யார்? இந்த பகிரங்க உத்தியோகத்தருக்கு பல்வேறு விதமான வரைவிலக்கணங்கள் வெவ்வேறு இடங்களில் இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தில் 61(1) பகுதியில் ஒரு பகிரங்க உத்தியோகத்தை பற்றிய விளக்கம் இருக்குது. அதே போல் அரசியலமைப்பு சட்டத்தின் 22வது அத்தியாயம் பொருள் கோடல் என்கிற இடத்துல பகிரங்க அலுவலர் என்பதற்கான ஒரு வரைவிலக்கணம் இருக்குது. அதே போல் இலங்கையினுடைய குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை பகிரங்க உத்தியோகத்தை தொடர்பாக ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லுது. 1589/30 பழைய பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் பகிரங்க உத்தியோகத்தர் என்பதற்கான ஒரு வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. தாபன விதிக்கோவையின் 48வது அத்தியாயத்தின் 1.1.11 உபபிரிவில் பகிரங்க உத்தியோகத்தர் என்பதற்கான வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவை எல்லாம் கொண்டு வேறுபட்டவை. இப்படி சொல்லப்படுகிற பகிரங்க உத்தியோகத்தர்களுக்கான வரைவிலக்கணங்களை எடுத்து வச்சுக்கொண்டு நீங்கள் குழப்பம் அடைஞ்சு கடைசியாக நீங்கள் பகிரங்க உத்தியோகத்தரா இல்லையா என்று வேறு யாரும் செக் பண்ணி சொல்கிற நிலைமைக்கு வந்துடாதீங்க. இப்போ இங்கே பகிரங்க உத்தியோகத்தர்கள் என்கிற பதம் பயன்படுத்தப்படுவது, அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவது எப்படி என்றால், ஒழுக்காற்று அதிகாரி என்று சொல்லப்படுகிறது உண்மையில் பொதுச்சேவை ஆணைக்குழு. திணைக்கள தலைவர்கள் தவிர்ந்த ஏனைய அலுவலர்கள் எல்லோருக்குமே பொதுச்சேவை ஆணைக்குழு. இந்த பொதுச்சேவை ஆணைக்குழு தன்னுடைய தத்துவங்களை 56, 57 என்பவற்றின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக ஒரு குழுவிடம் அல்லது உத்தியோகத்தரிடம் கையளிச்சிருக்குது. அப்படி கையளித்தால் அவர்களும் தத்துவம் அளிக்கப்பட்ட அதிகாரிகள் என கருதி அவர்களும் ஒழுக்காற்று நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறார்கள். அப்படி அந்த அதிகாரத்துவத்தின் எல்லைக்கு உட்பட்டவர்கள் யார் என்பதுதான் கேள்வி. சரிதானே? அந்த அதிகாரத்துவத்தின் எல்லைக்கு உட்பட்டவர்கள் யார் என்பது. இதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கு பிறகு பதவி நிலை உத்தியோகத்தர்கள் என்பது, நான் இந்த பதவி நிலை உத்தியோகத்தர்கள் தொடர்பில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இதுக்குள்ளாக சொல்ல வருகிற போது எங்களோட ஃப்ளோ பாதிக்கப்படும் என்றதால் நான் அதை கையை விடுகிறேன். அவசியம் சொல்லுவேன் நான். சரி, அப்போ இந்த பகிரங்க உத்தியோகத்தர்கள் என்பவர்கள் யார் என்கிற கேள்வி இங்கே ஏன் கேட்கப்படுகிறது என்றால், அது ஒவ்வொன்றின் நோக்கமும் வேறு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ள வேணும். இங்கே பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் யார் மீது தங்களுடைய ஒழுக்காற்று அதிகாரங்களை அல்லது ஒழுக்காற்று தத்துவங்களை பிரயோகிக்க முடியாது என்பதை விவரிப்பதற்காகத்தான் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சு கொண்டாச்சு. பொதுச்சேவை ஆணைக்குழு அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பட்ட ஒரு குழு
பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பெற்ற ஒரு உத்தியோகத்தர் ஆகிய தரப்பினர் தங்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை சார்ந்த தத்துவங்களை பிரயோகிக்க முடியாது யார் மீது என்பதை பார்க்கறதுக்காக இங்கு அரசு அலுவலர் அல்லது பகிரங்க அலுவலர் என்கிற பதம் பொருள் கோடல் செய்யப்படுது. அந்த பகுதியை மட்டும் பார்த்து கொண்டு போகும். சரிதானே? அரசு அலுவலர் எனும் பதம் குடியரசின் கீழ் வேதனத்துடன் பதவி எதையும் வகிக்கும் நபர் ஒருவரை குறிக்கும். ஆனால் கீழ் வருவோரை அது குறிக்காது. சரிதானே? அரசாங்க அலுவலர் என்கிற பதம் அல்லது அந்த வார்த்தை குடியரசின் கீழ் வேதனம் பெறுகின்ற ஒருவரை குறிக்கும். ஆனால் கீழ் வருவோரை குறிக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் அவர்கள் யார் என்ன அந்த பகுதியை ஒரு தடவை பார்த்துட்டு போவோம். ஒரே பார்வையில் காட்டுறதுக்காக இப்படி செய்தேன்னு பாருங்க. அரசாங்க உத்தியோகத்தர் என்பது நீதித்துறை உத்தியோகத்தர் தவிர கீழ்வருவோரை உள்ளடக்காத இலங்கை குடியரசின் கீழ் சம்பளம் வழங்கப்படும் ஏதாவது பதவியை வகிக்கும் ஒருவர் என பொருள்படும். இன்னும் விளங்கக்கூடிய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அரசாங்க உத்தியோகத்தர் என்பது குடியரசின் கீழ் சம்பளம் வழங்கப்படுகின்ற பின்வருவோரை உள்ளடக்காத அரசாங்கத்தின் கீழ் பதவி வகிக்கும் ஒருவர். அரசாங்கத்தின் கீழே பதவி வகிக்கிறார், குடியரசின் நிதியிலிருந்து வேதனம் பெறுகின்றார். ஆனால் கீழே இருக்கிற ஆட்கள் தவிர என்று பொருள் கொள்ள வேணும். ஜனாதிபதி முதலாவது நீதித்துறை உத்தியோகத்தர்கள், ஜனாதிபதி, சபாநாயகர், அமைச்சர், பிரதி அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர், தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர், தேசிய போலீஸ் ஆணைக்குழு உறுப்பினர். இது கூட இப்போ நாங்கள் இந்த பகுதியை வேறு விதமாக சொல்லுகிறோம். 47வது பிரிவின் கீழே அரசியலமைப்பு சட்டத்தின் 47வது பிரிவின் கீழே இருக்கிற இவ்வளவு பேர் தேர்தல் ஆணைக்குழு, பகிரங்கு சேவை ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, கணக்காய்வு சேவை ஆணைக்குழு, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு, லஞ்சம் ஊழல் பற்றிய சாத்திரைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு, நிதி ஆணைக்குழு, எல்லை நிர்ணய ஆணைக்குழு, தேசிய பெருகை ஆணைக்குழு ஆகிய 9 சுயாதீன ஆணைக்குழுக்களையும் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ள. சரிதானே? அவர்கள் அதுபோல தேர்தல் ஆணையாளர் நாயகம், தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள், ஜனாதிபதியின் பதவி அணி, பாராளுமன்றத்தின் பதவி அணி, முப்படையினர், போலீஸ் ஆணைக்குழுவினால் நிர்வகிக்கப்படுகின்ற போலீஸ் அலுவலர்கள், அதேபோல் அரசாங்க கூட்டுத்தாபனம், நியதி சட்ட சபை நிறுவனத்தின் பணியாளர்கள், இப்படி என்று சொல்லி ஒரு தொகுதி இருக்குது. இது நான் ஒரு அடிப்படை விளக்கத்துக்காக உங்களுக்கு சொல்லுகிறேனே தவிர இதுக்குள்ளே இப்போ கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னென்னா அதை எடுத்துட்டாங்க. இப்போ பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் இருந்து அந்த பகுதியை நீக்கிட்டாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் சாதாரணமாக இதில் 1:11 இருக்கக்கூடிய விடயத்தை படித்து கொண்டாலே போதுமானது. இதில் இருக்கிற 12 பேரையும் ஞாபகம் கொண்டால் போதுமானது. சுயாதீன ஆணைக்குழுக்களை சேர்ந்த இங்கே நீதி சேவை ஆணைக்குழுக்கு அடுத்தது அரசாங்க சேவை ஆணைக்குழு என்று சொல்லப்பட்டாலும் அந்த இடத்துல 9 ஆணைக்குழுக்களை நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன். இந்த 9 ஆணைக்குழுக்களை நீங்கள் பதிலீடு செய்து கொள்ளுங்கள். இதை நான் திரும்பவும் சொல்லுகிறேன். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தப்பட்டதன் காரணமாக அது தாபன விதிக்கோவையில் அந்த திருத்தம் செய்யப்பட்டிருக்க இல்லை. அந்த தாபன விதிக்கோவையின் ஏனைய பகுதிகளை பார்த்தீங்கன்னா அதில் ஒழுக்காற்று தத்துவம் அமைச்சரவை குறித்தாக்கப்பட்டிருக்கின்றது தான் இருக்குது. அந்த பழைய விஷயத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த குழப்பங்கள் வேண்டாம். இப்போ நான் 2 விடயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். முதலாவது, ஒழுக்காற்று அதிகாரி என்பவர் யார்? எங்களுக்கு தெரியும், ஒரு உத்தியோகத்தர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு, பதவி நீக்கம் செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர். அந்த அதிகாரம் பெற்ற பதவி பதவிக்கடமை அடிப்படையில் அல்லது கடமையோட கவனித்தல் அடிப்படையில் புரியப்படுமாக இருந்தால் அந்த பதவியை வகிப்பவர் வருவார். அதேபோல் ஒரு உத்தியோகத்தர் பதவிக்கடமை
அடிப்படையில் அல்லது கடமையை கவனித்தல் அடிப்படையில் கடமையாற்றுகிறார். அவருக்கு ஒழுக்காற்று அதிகாரி யார் என்றால், அந்த பதவியில் நிரந்தரமாக ஒருவர் இருந்தால் யார் ஒழுக்காற்று அதிகாரியோ அவர்தான் கடமை அடிப்படையில் கடமையாற்றுவதற்கும் ஒழுக்காற்று அதிகாரி என்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இரண்டாவது, இந்த ஒழுக்காற்று தத்துவங்கள் பிரயோகிக்கப்படும் போது அது பிரயோகிக்கப்பட முடியாத ஆணைக்குழுவினாலே அல்லது ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பட்ட குழு அலுவலர்களினால் பிரயோகிக்கப்பட முடியாதவர்கள் என்கிற பொருள்கோடல் அமையும் வகையில் அரசு அலுவலர் என்கிற பதம் கீழ் வருவோரை உள்ளடக்காது, கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்களை உள்ளடக்காது என்பதாக நாங்கள் பொருள்கோடல் செய்திருக்கிறோம். இவ்வளவு தான் இதுவரைக்கும் படித்தது. இனி முக்கியமான பகுதிக்குள்ளே போக போகிறோம். நீங்கள் இதில் இருக்கிற முதல் 13 பகுதிகளையும் இப்போதைக்கு தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த பகுதியில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய முதல் 12 பகுதிகளை பற்றி நீங்கள் இப்போதைக்கு கதைக்க வேண்டும். இந்த பொது விடயங்கள், பதவி நீக்கத்துக்கான அதிகாரங்கள், ஒழுக்காற்று கட்டுப்பாடு அதிகாரங்கள் என்கிற இந்த அமைச்சரவை எப்படி, ஆணைக்குழு எப்படி, ஆணைக்குழுவினால் அதிகாரம் கையளிக்கப்பட்ட செயலாளர் ஒருவர் எவ்வாறு செயற்படுகிறார், திணைக்கள தலைவர் எப்படி என்ற இந்த பகுதிகளை இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் அடிப்படை புலனாய்வு என்று சொல்லுகிற இந்த 13வது பிரிவில் இருந்தே உங்களுடைய கற்றலை ஆரம்பிக்கலாம் புத்தகத்தில். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதியை நான் உங்களுக்கு ஒரு தடவை எளிமையாக காட்சிப்படுத்தி அந்த பகுதியை பற்றி பேசிட்டு நகர்றேன். சரிதானே? இப்போ இந்த ஒழுக்காற்று தத்துவங்களை பிரயோகிக்கும் அதிகாரிகள் யார் என்கிறத பற்றி ஒரு மேலோட்டமான புரிதல் எங்களுக்கு வேணும். இல்லாவிட்டால் நாங்கள் அந்த கடமையை செய்கிற போது தவறாக செய்ய வாய்ப்பு இருக்கு. பதவி நீக்கம் அல்லது ஒழுக்காற்று கட்டுப்பாடு தொடர்பான அதிகாரங்களினுடைய இப்போ இருக்கிற நிலைமை இதுதான். இந்த பகுதி உங்களுக்கு பார்வைக்கு கிளியராக இருக்க தெரியல, நான் கொஞ்சம் அண்மித்ததாக காட்டுகிறேன். திணைக்கள தலைவர்கள் மீதான ஒழுக்காற்று அதிகாரி யார் என்றால், முதலாம் அட்டவணையின் கீழான குற்றச்சாட்டாக இருந்தாலும் 2ஆம் அட்டவணையின் கீழான குற்றச்சாட்டாக இருந்தாலும் திணைக்கள தலைவர்களுக்கான ஒழுக்காற்று அதிகாரி அமைச்சரவையாக இருக்கும். சரிதானே? அடுத்தது, நிறைவேற்றுத்தர அலுவலர்கள், பதவி நிலை அலுவலர்கள். நிறைவேற்றுத்தர அலுவலர்கள், பதவி நிலை அலுவலர்கள் என்கிற வகையைச் சேர்ந்தவர்களுக்கு முதலாம் அட்டவணையின் கீழான குற்றச்சாட்டாக இருந்தால் அரசாங்க சேவை ஆணைக்குழு அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பெற்ற ஒரு குழு அவர்களெல்லாம் செய்யலாம். 2ஆம் அட்டவணையின் கீழான குற்றச்சாட்டுக்கு மட்டும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் கையளிக்கப்பட்ட ஒரு அலுவலர் அதை செய்யலாம். முதலாம் அட்டவணையின் கீழான குற்றச்சாட்டுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை கையளிக்கப்பட்டிருக்கிறது, அரசாங்க சேவை ஆணைக்குழுவிட்ட இருந்தால் அவர்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் முறைப்படி அதிகாரம் கையளிக்கப்பட்ட சுகாதார சேவைக்குழு, கல்வி சேவைக்குழு இருக்குமாக இருந்தால் அவர்கள் முதலாம் அட்டவணையின் கீழான குற்றச்சாட்டுக்கு. 2ஆம் அட்டவணையின் கீழான குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான் அமைச்சர் செயலாளர், மேலதிக செயலாளர், திணைக்கள தலைவர் நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு நிறைவேற்றுத்தர அலுவலருக்கு முதலாம் அட்டவணையின் கீழ் ஒரு குற்றச்சாட்டு வருகிற போது ஒழுக்காற்று அதிகாரியாக ஆணைக்குழு மட்டும்தான் இருக்கலாம். சரிதான்? அடுத்தது, பதவி நிலை அலுவலர் அல்லாத அலுவலர்கள், அதாவது உபநிலை உத்தியோகத்தர்கள், கனிஷ்ட உத்தியோகத்தர்கள் என்கிற உத்தியோகத்தர்கள், முதலாம் நிலை 2ஆம் நிலை உத்தியோகத்தர்கள். இப்படியானவர்கள் முதலாம் அட்டவணையின் கீழான குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, 2ஆம் அட்டவணையின் கீழான குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் கையளிக்கப்பட்ட அலுவலர்களினால் அது கையாளப்படும். இதுதான் ஒழுக்காற்று தத்துவம் தொடர்பாக இப்போ இருக்கிற ஏற்பாடு. யார் யாருக்கு யார் ஒழுக்காற்று அதிகாரி என்பதை தெரிந்து கொண்டு அந்த நடவடிக்கை தொடரப்பட வேண்டும். இந்த விடயத்தை அடிப்படையாக வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சரி, இப்போ நாங்கள் இப்போது 13வது பிரிவில் இருந்து எங்களுடைய தொடர் உரையாடலை நடத்த போகிறோம். இந்த 13வது பிரிவு என்று சொல்லுகிறது ஆரம்ப புலன் விசாரணை. என்ன இந்த ஆரம்ப புலன் விசாரணை என்றால் என்ன? ஆரம்ப புலன் விசாரணை தொடர்பாக மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றியதை நாங்கள் பார்த்து கொண்டோம்னா,
அதுக்குள்ளே வரக்கூடிய கேள்விகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பகுதி கொஞ்சம் கேள்விகள் வரக்கூடிய பகுதியாக இருக்கும். ஆரம்ப புலனாய்வு. இந்த ஆரம்ப புலனாய்வு தொடர்பில் நீங்கள் பதிலளிக்கிற போது முதலாவது ஆரம்ப புலனாய்வு ஒன்று எப்போது நடைபெறும்? ஆரம்ப புலனாய்வு ஒன்று எப்போது நடைபெறும்? முதலாவது கேள்வி. இரண்டாவது, ஆரம்ப புலனாய்வு ஒன்று ஏன் நடக்கும்? எப்படி நடக்கும்? இரண்டாவது, ஏன் நடக்கும்? மூன்றாவது, யார் செய்வார்கள்? நான்காவது, எப்படி செய்வார்கள்? இந்த 4 கேள்விக்கும் சேர்த்து விடை எழுதினால் ஆரம்ப புலனாய்வு என்பதற்கான பதில் வந்துடும். ஆரம்ப புலனாய்வு ஒன்று எப்போ நடக்கும், ரெண்டாவது ஏன் நடக்கும், யார் செய்வினம், எப்படி செய்வினம் என்கிற கேள்விகளுக்கு விடை சொல்லப்படுமாக இருந்தால் நீங்கள் சரியான பதில் எழுதிட்டீங்க என்கிறது தான் கருத்து. அப்போ முதலாவது அது எப்போ நடக்கும், சரிதானே? இந்த பகுதியை பார்ப்போம். எவரேனும் ஒரு அரசு அலுவலர் அல்லது அலுவலர்கள் துர்நடத்தை ஒன்றில் ஈடுபட்டதாக சந்தேகத்துக்கு ஆளாகி இருக்கும் போது அல்லது அது பற்றிய தகவல்கள் கிடைக்க பெற்றதும். எவரேனும் ஒரு அரசு அலுவலர் அல்லது அலுவலர்கள் துர்நடத்தை ஒன்றில் ஈடுபட்டதாக சந்தேகத்துக்கு ஆளாகி இருக்கும் போது அல்லது அது பற்றிய தகவல்கள் கிடைக்க பெற்றதும். இது முதலாவது கேள்விக்கு விட. எப்போது நடக்கும் என்று கேட்டால் இதுதான் விட. அப்படி கேட்க மாட்டாங்க, சரிதானே? நாங்கள்லாம் எழுத போகிறோம். ரெண்டாவது பாருங்க, ஏன் நடக்கும்? அது தொடர்பிலான உண்மையான விவரங்களை வெளிப்படுத்துவதற்கான அடிப்படை காரணிகளை தேடுதலும் சந்தேகத்துக்கு ஆளாகியுள்ள அலுவலருக்கு அல்லது அலுவலர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை சமர்ப்பித்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடியதான காரணிகளையும் சாட்சியங்களையும் பொதுவாக தேடிக்கொள்ள முடியுமா என்பதை ஆராய்வதற்காகவும். இது இரண்டாவது விடயம். அது தொடர்பிலான உண்மையான விவரங்களை வெளிப்படுத்துவதற்காக வேண்டிய அடிப்படை காரணிகளை தேடுதலும் சந்தேகத்துக்கு ஆளாகியுள்ள அலுவலருக்கு அல்லது அலுவலர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை சமர்ப்பித்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடியதான காரணிகளையும் சாட்சிகளையும் பொதுவாக தேடிக்கொள்ள முடியுமா என்பதை ஆராய்வதற்காக. மூன்றாவது கேள்வி என்ன? யார் செய்வாங்க? இந்த பகுதியை யார் செய்கிறது? ஒழுக்காற்று அதிகாரி ஒருவர் அல்லது நிறுவன தலைவர் ஒருவர் அல்லது மற்றொரு தகுந்த அதிகாரி ஒருவர் அல்லது அவரின் பணிப்பின் பேரில். இந்த 4 பேரும் செய்கிறார்கள் இல்லையா? இவர்களுடைய பணிப்பின் பெயரில் ஒழுக்காற்று அதிகாரி, நிறுவன தலைவர், தகுந்த அதிகாரி அல்லது அவருடைய பணிப்பின் பெயரில் அதற்காக நியமனம் செய்யப்பட்டுள்ள அலுவலர் ஒருவர் அல்லது அலுவலர்களை கொண்ட கமிட்டி மூலம். சரிதானே? அதை யார் செய்வார்கள்? ஒழுக்காற்று அதிகாரியின் பணிப்பின் பேரில் அல்லது நிறுவன தலைவர் ஒருவருடைய பணிப்பில் மற்றொரு தகுந்த அதிகாரி அல்லது அவருடைய பணிப்பு பெயரிலே அதற்காக நியமனம் செய்யப்பட்ட அலுவலர் ஒருவர் அல்லது அலுவலர்களை கொண்ட ஒரு குழுவின் மூலமாக அது பற்றி ஆராய்ந்து அறிக்கையிடுவது ஆரம்ப புலனாய்வாகும். அது பற்றி ஆராய்ந்து அறிக்கையிடுவது ஆரம்ப புலனாய்வாகும். இனி வாசிங்க, உளங்காட்டி பார்ப்போம். சரியா? கமிட்டி மூலம் அது பற்றி ஆராய்ந்து அறிக்கையிடுவது ஆரம்ப புலனாய்வு. சரி, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒன்றா வாசிப்போம். எவரேனும் ஒரு அரசு அலுவலர் அல்லது அலுவலர்கள் துர்நடத்தை ஒன்றில் ஈடுபட்டதாக சந்தேகத்துக்கு ஆளாகி இருக்கும் போது அல்லது அது பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றதும் அது தொடர்பிலான உண்மையான விவரங்களை வெளிப்படுத்துவதற்காக வேண்டிய அடிப்படை காரணிகளை தேடுதலும் சந்தேகத்துக்கு ஆளாகியுள்ள அலுவலருக்கு அல்லது அலுவலர்களுக்கு எதிராக
குற்றச்சாட்டுகளை சமர்ப்பித்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடியதான காரணிகளையும் சாட்சியங்களையும் பொதுவாக தேடிக்கொள்ள முடியுமா என்பதை ஆராய்வதற்காக ஒழுக்காற்று அதிகாரி ஒருவர் அல்லது நிறுவன தலைவர் ஒருவர் அல்லது மற்றும் ஒரு தகுந்த அதிகாரி ஒருவரின் பணிப்பின் பெயரில் அதற்காக நியமனம் செய்யப்பட்டுள்ள அலுவலர் ஒருவரோ அல்லது அலுவலர்களை கொண்ட ஒரு கமிட்டி மூலமோ அதை பற்றி ஆராய்ந்து அறிக்கையிடுவது ஆரம்ப புலனாய்வு ஆகும். ஆரம்ப புலனாய்வின் நோக்கம் என்ன? நிகழ்வு தொடர்பில் உண்மையான தகவல்களை வெளிப்படுத்திக் கொள்வது, அதற்கு அடிப்படையாக அல்லது அதற்கு தொடர்புடையதான அடிப்படை விடயங்கள் காரணிகளை கண்டறிவது, நிகழ்ந்துள்ள குற்றம் அதனோடு தொடர்புடைய அலுவலர்களை கண்டறிவது, குற்றங்களை கோவையிடுவதற்கு ஃபைல் பண்ணுறன்னு சொல்லுவாங்க, கோவையிடுவதற்கு போதிய காரணிகள் சாட்சிகளை கண்டறிவது ஆகிய நோக்கங்களுக்காக ஆரம்ப புலனாய்வு செய்யப்படுது. ஆரம்ப புலனாய்வின் நோக்கம் என்று சொல்லி எங்கேயாவது 2 புள்ளிக்கோ அப்படி கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் இதை நாளையும் அப்படி மிக்ஸ் பண்ணி 2 எழுதி விட்டால் சரி. நிகழ்வு தொடர்பான உண்மையான தகவல்களை வெளிப்படுத்திக் கொள்வதும் அதற்கு ஏற்புடையதான அடிப்படை காரணிகளை கண்டறிவதும், 2வது நிகழ்ந்த குற்றம் மற்றும் அதனோடு தொடர்புடைய அலுவலர்களை கண்டறிதல், குற்றங்களை கோவையிடுவதற்கு போதிய காரணிகளையும் சாட்சிகளையும் தேடிக்கொள்ளுதல் என்று சொல்லி எழுதிவிட்டார். அவர் அப்படியே புள்ளியை தருவோம் தவிர்க்கிறார். அப்போ ஆரம்ப விசாரணை என்றால் என்ன, ஆரம்ப விசாரணையினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டால் நாங்கள் அதை எழுதிக்கொள்ள இயலும். சில வேளைகளில் ஆரம்ப விசாரணை என்றால் என்ன என குறிப்பிட்டு ஆரம்ப விசாரணை அலுவலர் ஒருவரின் கருமங்களையும் கேட்பார்கள். உங்கள்கிட்ட கேள்வி நிச்சயமாக அப்படி கேட்க போகிறது இல்லை. ஒரு கதையை சொல்லி அந்த கதை தொடர்பில் ஆரம்ப புலனாய்வு உத்தியோகத்தர்களாக நீங்கள் நியமிக்கப்பட்டிருப்பீர்களாக இருந்தால் சரிதானே, ஆரம்ப புலனாய்வு என்றால் என்ன என குறிப்பிட்டு தங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற கருமங்களை என விவரிக்க என்று சொல்லித்தான் கேட்டார்கள். நிச்சயமாக இலங்கை நிர்வாக சேவை பரீட்சை அப்படித்தான் பாரது கேள்வி. மற்ற கேள்விகள் மற்ற பரீட்சைகள் போல நேரடி கேள்வியாக இருப்பதில்லை. ஒரு கதை சொல்லப்பட்டு ஒரு விடய ஆய்வு ஒன்று தரப்பட்டு அந்த விடய ஆய்வுக்கு கீழே நீங்கள் ஆரம்ப புலனாய்வு உத்தியோகத்தராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என கருதி கொள்க என்று சொல்லி போட்டு ஆரம்ப புலனாய்வு என்பதால் தாங்கள் கருதுவது என்ன என்பதை சுருக்கமாக குறிப்பிட்டு தங்களால் மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான கருமங்களை பட்டியலிடுக என்பதாக கேள்வியை கேட்கலாம். கேள்வி எப்படி வரும் என்று தெரிஞ்சால் தான் விடை எழுதுறது வசதி. அப்போது இதுக்கு கீழே இருக்கிற அடுத்த பகுதியை நாங்கள் இதோடு தொடுக்க வேண்டியிருக்கு. ஆரம்ப புலனாய்வு ஆகும் என்பது ஒரு பகுதி. சில வேளைகளில் அதுக்கு ஒரு 2 புள்ளி 3 புள்ளியை கொடுக்கலாம். 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கிறதால இந்த முந்தி ஓஎல்லில் சந்தர்ப்பம் படித்த மாதிரி யாரால் யாருக்கு சந்தர்ப்பத்தில் கூறப்பட்டது என்பது போல இங்கேயும் 3 விடயங்கள் இருக்குது. எப்போது செய்கிறோம், ஏன் செய்கிறோம், யார் செய்கிறது என்ற 3க்கும் 3 புள்ளியை கொடுக்கலாம். அதுக்கு பிறகு மிச்ச பகுதி ஒன்றொன்றா நாங்கள் பார்த்து கொண்டு வர போகிறோம். தொடர்புபட்ட நபர்களினுடைய வாக்குமூலங்களை பதிதல், சம்பந்தப்பட்ட நபர்களின் கூற்றுக்களை பதிதல், ஆவணங்கள் அறிக்கைகளை பரிசீலனை செய்து அவற்றின் மூல பிரதிகள் அல்லது உண்மை பிரதிகள் அல்லது உறுதிப்படுத்திய பிரதிகளை பெறுதல். இது 2வது. இதிலேயே எங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட தெளிவில்லை. உண்மை பிரதிக்கும் உறுதிப்படுத்திய பிரதிக்கும் என்ன வேறுபாடு? நாங்கள் 2 தொண்டை அடித்து வச்சிருக்கிறோம். சர்டிஃபைட் ட்ரூ காப்பி, பிரச்சனை முடிஞ்சு 7 மண்டா கேட்டுப்பார் என்ன மாதிரி சரிதானே. எங்களால் தயாரிக்கப்பட்ட மூல ஆவணங்கள் இருக்குமாக இருந்தால் அதனுடைய பிரதிகளை உறுதிப்படுத்தும் போது அது உண்மை பிரதிகள், ட்ரூ காப்பி. நாங்கள் வழங்கிய ஒரு விடயமாக இருந்தால் அது ட்ரூ காப்பி. யாரோ கொடுத்த ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்து அது இந்த ஃபோட்டோ காப்பியை உறுதிப்படுத்திய போது அது உறுதிப்படுத்திய பிரதி, சர்டிஃபைட் காப்பி. ஒரு அடையாள அட்டையினுடைய ஒளிப்பட பிரதியை உண்மை பிரதி என்று உறுதிப்படுத்த வேணுமாக இருந்தால் ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. நாங்கள் சர்டிஃபைட் காப்பி தான், உறுதிப்படுத்திய பிரதி. அதே போல் காணை உறுதி ஃபோட்டோ காப்பி ஒன்றை சர்டிஃபை பண்ணுற போது உண்மை பிரதி என்றால் அது அந்த காணி எழுதப்பட்டு இருக்கக்கூடிய பதிவாளர் நாயக திணைக்களத்தில் மட்டும்தான் அதை செய்யலாம். மற்றாக்கள் அதான் அந்த வித்தியாசம். ஓகே, நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம். உண்மை பிரதிக்கும் உறுதிப்படுத்திய பிரதிக்கும் என்ன வேறுபாடு என்று எங்களுக்கு தெரியும். இப்போ முதலாவது என்ன சொன்னாங்க? சம்பந்தப்பட்ட நபர்களின் கூற்றுக்களை பதிவது. 2வது ஆவணங்கள் அறிக்கைகளை பரிசீலனை செய்து
அவற்றின் மூலப்பிரதி அல்லது உண்மை பிரதி உறுதிப்படுத்திய பிரதிகளை பொறுப்பேற்பது. தேவைப்படுமாக இருந்தால் புலனாய்வுக்கு ஆளான, அதாவது விசாரணைக்கு உள்ளான அலுவலருடைய பொறுப்பில் இருக்கின்ற அரசாங்க சொத்துக்கள், கையிருப்புகள் சரியாக உள்ளதா என்பதை பௌதீக ரீதியாக உறுதிப்படுத்துவது. அது பொருட்கள் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அவற்றை கையிருப்பில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் சரியா இருக்குதா, புத்தகத்தில் இருக்கிற பொருட்கள் அங்கே இருக்குதா, சம்பந்தப்பட்ட அந்த அலகுகள் பிரிவுகளை சோதிப்பது. தேவைப்படும் என்று கருதக்கூடிய ஆவணங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்பது. நடந்துள்ள துர்நடத்தை தொடர்பாக கண்டுபிடிக்கப்பட்ட காரணங்களை பற்றி தம்மால் கண்டுபிடிக்கப்பட்ட எழுதுறதோ, எங்களை பற்றி எழுதிக்க தம்மால் கண்டுபிடிக்கப்பட்ட அப்படி எழுதக்கூடாது, எங்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் புரிந்துள்ள துர்நடத்தை பற்றி கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் பற்றி தாமதம் இல்லாமல் அவதானிப்புகளையும் விதப்புரைகளையும் சமர்ப்பிப்பது ஆரம்ப புலனாய்வு அலுவலருடைய அடிப்படையான பணிகளாக அமையும். அடிப்படையான பணிகளாக இவை அமையும். இப்போ இவ்வாறு இவர் கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்களை சேர்த்து அவர் ஒரு ஆரம்ப புலனாய்வு அறிக்கை ஒன்றை எழுதுகிற போது இந்த அளவோடு அவர் நிறுத்தி கொள்ள மாட்டார். அங்கு குற்றம் ஒன்று நிகழ்ந்ததாக மேலோட்டமாக தெரிய வருமாக இருந்தால், குற்றம் ஒன்று நிகழ்ந்ததாக மேலோட்டமாக தெரிய வரும் போது, அப்படி தெரியுது என்று சொன்னால், அது தொடர்பாக குற்றச்சாட்டு தாள் ஒன்றையும் வரைந்து பின்னணைப்பின் பிரகாரம் குற்றப்பத்திரம் ஒன்றையும் விரைவுபடுத்தி இதில் 13(12) பிரிவை நீங்கள் கவனத்தில் எடுப்போம். அதையும் சேர்த்து சரிதானே. ஆரம்ப புலனாய்வை நடத்தி முடித்த பின்பு சம்பந்தப்பட்டவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்கள், பொறுப்பேற்றுக் கொண்ட ஆவணங்கள், அது தொடர்பான தன்னுடைய அவதானிப்புகள், விதப்புரைகள் என்பவற்றோடு ஆரம்ப புலனாய்வு அறிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சந்தேகத்துக்கு ஆளான அலுவலருக்கு அல்லது அலுவலர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை எடுக்கக்கூடிய அளவுக்கு குற்றச்சாட்டுகள் உள்ளதாக பொதுவாக தென்படுமாக இருந்தால், தாபன விதிக்கோவையின் 2ஆம் தொகுதியின் 5ஆம் பின்னணைப்பின் பிரகாரம் குற்றப்பத்திரம் ஒன்றையும் வரைவுபடுத்தி என்றால் டிராஃப்ட் ஒன்று போட்டு வரைவுபடுத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் சமர்ப்பிப்பது ஆரம்ப புலனாய்வு உத்தியோகத்தருடைய பொறுப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, பொது நிர்வாக சுற்றறிக்கை 14/2014 அமைவாக நாட்குறிப்பேட்டின் குறிப்புகளையும் சமர்ப்பிக்க வேண்டும். 14/2014 ஒரு ஜேர்னல் ஒன்று இருக்குது, அந்த ஜேர்னலையும் அவர் எழுத வேண்டும். அப்போ ஆரம்ப புலனாய்வு அலுவலரின் பணிகள் என்று கேட்பார்களாக இருந்தால், ஆரம்ப புலனாய்வு அலுவலர் முதலாவது விஷயமா எழுத போறீங்க. ஆரம்ப புலனாய்வு அலுவலர் சம்பந்தப்பட்ட நபர்களின் கூற்றுக்களை பதிதல், ஆவணங்கள் அறிக்கைகளை பரிசீலனை செய்து அவற்றின் மூல பிரதிகள் அல்லது உண்மை பிரதிகள் அல்லது உறுதிப்படுத்திய பிரதிகளை பெறுதல், தேவைப்படுமாயின் புலனாய்வுக்கு ஆளான அலுவலரின் பொறுப்பில் உள்ள அரசாங்க சொத்துக்கள் சரியாக உள்ளதா என்பதை பௌதீக ரீதியாக சரிபார்த்தல், சம்பந்தப்பட்ட வளாகங்கள், வேலைத்தளங்கள், காணிகள், கட்டடங்கள் பிரிவுகளை பரிசோதிப்பதும் அது தொடர்பான குறிப்புகள், திட்டங்களை தயாரிப்பதும், தேவையான சந்தர்ப்பங்களில் நிபுணத்துவ அவதானிப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். ஏதாவது தொழில்நுட்ப ரீதியான விடயங்கள் வேணுமாக இருந்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பவற்றின் மூலம் வேண்டிய தகவல்களையும் சாட்சிகளையும் பெற வேண்டும். இது ஒரு விடயம். 2வது, ஆரம்ப விசாரணையில் திரட்டிய எல்லா தகவல்களையும் சாட்சிகளையும் முறையாக தர்க்க ரீதியாக விவேகமாக பகுப்பாய்வு செய்து நிகழ்ந்த துர்நடத்தைகள், தவறுகள் தொடர்பாகவும் அவற்றை மேற்கொண்ட நபர்கள், அவற்றுக்கான காரணிகள், சாட்சிகள் என்பவற்றை உள்ளடக்கி அது தொடர்பில் தன்னுடைய விதப்புரைகள், அவதானிப்புகளோடு பெறப்பட்ட வாக்குமூலங்கள், பொறுப்பேற்றுக் கொண்ட ஆவணங்கள் என்பவற்றை இணைத்து பூரணமான அறிக்கையை வழங்க வேண்டும். 3வது, சந்தேகத்துக்கு ஆளான அலுவலர் அல்லது அலுவலர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு குற்றச்சாட்டுகள் உள்ளதென்று பொதுவாக தென்படும் போது தாபன விதிக்கோவையின் 2ஆம் தொகுதி 5ஆம் பின்னணைப்புக்கு அமைவாக குற்றப்பத்திரம் ஒன்றை வரைவுபடுத்தி சமர்ப்பிக்க வேண்டும்.
புலனாய்வு அறிக்கையோடு அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை 14/2014 அமைவாக நாட்குறிப்பேட்டின் குறிப்புகளையும் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படியே எழுதுங்கோ. 8 புள்ளி கொடுக்குறேன்டா கொடுத்தே ஆக வேணும். ஆரம்ப புலனாய்வு என்றால் என்ன என்கிற வரைவிலக்கணத்துக்கு சில வேளை 3 புள்ளிகளையும் இந்த பகுதிக்கு ஒரு 5 புள்ளிகளையும் கொடுப்பாராக இருந்தால் 8 புள்ளியையும் கொடுத்தே ஆகணும். இதில் எதையும் குறைக்க இல்லாது. சரி, இது தாவன விதிக்கோவையின் 2ஆம் தொகுதியோடு பின்னர் புலனாய்வு அலுவலர்களுக்கான கைநூல் ஒன்று அமைச்சினால் வெளியிடப்பட்டிருந்தது. பொது நிர்வாக, கால்நடை வளர்ப்பு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு என இருந்த காலத்தில் அந்த நூல் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் இருந்தும் பெற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களை தொகுத்து உங்களுக்காக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. சர்வ நிச்சயமாக சரியான விடையாக இருக்கும். அந்த பகுதியை அழகாக படித்து கொள்ள வேணும். திரும்ப திரும்ப ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்காக நான் குரல் ஒலிப்பதிவு வடிவத்திலையும் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பான 13 குரல் ஒலிப்பதிவுகள் பதிவிட்டிருக்கிறேன். இது தவிர என்னுடைய யூடியூப் தளத்திலேயும் இது தொடர்பான 7 காணொளிகள் இருக்கிறது. நான் அதனுடைய இணைப்பையும் இன்றைய செயலமர்வின் முடிவில் பகிர்ந்து விடுவேன். அந்த பகுதிகளை ஆர்வமுடையவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல், இருக்கக்கூடிய கனிகளின் எண்ணிக்கை மிக குறைவானது. அதுக்காக போட்டியிடுபவர்களின் எண்ணிக்கை அதிகம். யார் விரைவாக ஓடி கிடக்கிறாரோ, யார் அதிகமாக அதுக்காக முயற்சி செய்கிறாரோ அவர்களுக்கு பரிசு கிடைக்கும். அப்போது அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த இயலும். எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ, அதுக்கும் சரியான வழியில் முயற்சி செய்கிறீர்களோ, கதவை திறந்து கொண்டு வெளியில் போகிறதுக்கு பதிலாக கூரையை பிரித்து கொண்டு வெளியில் போகிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. அதுக்கு இலகுவான வழிமுறைகளும் உண்டு. படிக்கிறதுக்கு சரியான வழியிலையும் படிக்க வேணும். கஷ்டமான வழியில் நிறைய கஷ்டப்பட்டு பாடுபட்டு படித்து குறைந்த பெறுபவர்களை பெறுபவர்கள் உண்டு. அது படிக்கிற முறையில் இருக்கிற தவறு. நாங்கள் சரியான பாதையில் குறைந்த எனர்ஜியோடு அதிக அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டுறது மட்டும்தான் என்னுடைய வேலை. அந்த வழியில் போகிறதும் கூட வேலை தான். இப்போ ஆரம்ப புலனாய்வு என்றால் என்ன, ஆரம்ப புலனாய்வு அலுவலருடைய பணிகள் எவை என்று கேட்கப்பட்டால் இதை எழுதுறீங்க. ஆரம்ப புலனாய்வு அலுவலரின் அடிப்படை பணிகள் என்று கேட்கப்பட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் இவ்வளவையும் எழுதுங்க. சரிதானே? சில வேளைகளில் அவர்கள் ஆரம்ப புலனாய்வு அலுவலர்களுடைய அடிப்படை பணிகள் என்று கேட்கப்படுகிற போது இந்த 13-12 பிரிவை கவனத்தில் கொள்ளாமல் அவர்கள் 13(1) பிரிவை மட்டும் கவனத்தில் கொள்ளுகிற நடைமுறை இருக்குது. என்றால் ஆரம்ப புலனாய்வு என்றால் என்ன என்பதை குறிப்பிட்டு ஆரம்ப புலனாய்வு அலுவலர்களுடைய அடிப்படை பணிகளை குறிப்பிடுக என்று கேட்கிற போது இந்த பகுதியை பெரும்பாலும் அப்படியே 13(1) பிரிவை மட்டும் கருத்தில் கொள்பவர்கள் உண்டு. ஆனால் இந்த வினாத்தாளை தயாரிக்கிற எல்லாருமே அப்படித்தான் இருப்பார்கள் என்று நாங்கள் முடிவுக்கு வரையலாம். சில வேளைகளில் மிகவும் தேர்ச்சியின் தெளிவுமுடைய, உதாரணத்துக்கு கமகேசர் மாதிரியான கடந்த கால அமைச்சரவையின் செயலாளராக இருந்தவர், அப்படியானவர்கள் சில வேளைகள் இந்த வினாத்தாள்களை தயாரிப்பார்களாக இருந்தால் அவர்கள் முழு பகுதியையும் கருத்தில் கொண்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீங்கள் கமகேசர் பேப்பர் செட் பண்ணி வரணும்னு சொல்லையில் அப்படியான ஜாம்பவான்கள் ஒரு பரீட்சை வினாத்தாளை பெரும்பாலும் SLAஸுக்கு அப்படி ஆக்கெல்லாம் செட் பண்ணுவேன். அப்படி ஒரு பேப்பர் வார நேரங்களில் மிக அவதானமாக நாங்கள் இதையும் எழுதியிருக்கலாமோன்னு வழியில் வந்து கவலைப்படுவாங்க. இப்போ நீங்கள் கட்டாயம் 13(1)ஐயும் 13-12 தொடர்புபடுத்த தவற வேண்டாம். தொடர்புபடுத்தியதாக நான் உங்களுக்கு அந்த விடையை காட்சிப்படுத்தி இருக்கிறேன். அந்த பகுதியை உள்ளடக்கி விடை எழுதினீங்கன்னா போதுமானதாக இருக்கும். சரி, நான் அடுத்த பகுதிக்குள்ளே போகிறேன். உங்களை கூட்டிட்டு நாங்கள் கூடிய விரைவில் இதை முடிக்க வேணும் என்கிறது எங்களோட இலக்கு. ஆரம்ப புலனாய்வு தொடர்பாக அது முடிவுறுத்தப்பட வேண்டிய காலப்பகுதி. சரி, அந்த 13(2) தொடர்பில் ஆரம்ப புலனாய்வு தொடர்பில் முடிவுறுத்தப்பட வேண்டிய காலப்பகுதி நாங்கள் பின்னுக்கு ஒரு சேர்க்குலர் கொண்டு வரும், அந்த இடத்துல அதை பார்ப்போம். பொதுவாக ஆரம்ப புலனாய்வு தொடர்பில் பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. ஆரம்ப புலனாய்வு தொடர்பிலான நெறிமுறைகள் என்று கேட்கப்படுவார்களாக இருந்தால் நாங்கள் 13(2) இருந்து 13-11 வரையிலான பகுதிகளினுடைய சாராம்சத்தை எழுத வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது என்று சொல்லி இல்லை. சரிதானே? அப்போ முதலாவது ஆரம்ப புலனாய்வு மேற்கொள்ளும் உத்தியோகத்தை குறித்துரைத்த காலப்பகுதி, விதிக்கப்பட்ட கால வரையறையில்
குறித்த ஆரம்ப புலனாய்வை முடிவுறுத்தி அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆரம்ப புலனாய்வு முடிவுறுத்தப்பட வேண்டிய காலப்பகுதி விதித்துரைக்கப்பட்டிருந்தால் அல்லது ஆரம்ப புலனாய்வை முடிவுறுத்த வேண்டியதாக விதிக்கப்பட்ட காலப்பகுதிக்குள்ள விசாரணையை முடிவுறுத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். ஆரம்ப புலனாய்வை நிறைவு செய்வதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தடைகள் ஏற்பட்டுள்ளதாக காணப்படும் போது போதுமான அளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களை முன்வைத்து கால அளவை நீடித்துக் கொள்ளலாம். ஆனாலும் தாமதமின்றி முடிப்பதில் அவர் தொடர்ந்து பொறுப்பாக இருக்கவும். இது முதலாவது நெறிமுறை. ஆரம்ப புலனாய்வை விதித்துரைத்த காலப்பகுதிக்குள்ள நிறைவு செய்து அறிக்கையை சமர்ப்பிப்பதில் அவர் பொறுப்பாக பணியாற்ற வேண்டும். கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட தவிர்க்க இயலாத காரணங்களினால கால நீடிப்பு வேண்டப்படும் போது நியாயமான நியாயமான காரணங்களை முன்வைத்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கால நீடிப்பை பெற்றுக்கொண்டு உரிய காலப்பகுதியில் அதனை நிறைவு செய்வதற்கு அவர் எந்த ஒரு வேளையிலும் பொறுப்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆரம்ப புலனாய்வை நடத்துமாறு பணிக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட ஒரு அலுவலர் அந்த பணியை உரிய வகையில் செய்யக்கூடிய வகையில் அல்லது முழு நேரமாக தொடர்ந்து செய்யக்கூடிய வகையில் நிறுவன தலைவர் அவரை வழமையான பணிகளிலிருந்து விடுவிக்க வேண்டும். ஆரம்ப புலனாய்வுக்காக நியமிக்கப்பட்ட அலுவலர் ஒருவர் அந்த ஆரம்ப புலனாய்வு பணிகளை முழு நேரமாக தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வகையில் நிறுவன தலைவர் அவரை அவருடைய வழமையான அல்லது நிரந்தரமான அரச பணிகளில் இருந்து விசாரணைக்காக விடுவிக்க வேண்டும். ஒரே நிகழ்வு தொடர்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆரம்ப புலனாய்வு அலுவலர்களை அல்லது குழுக்களை நியமிப்பதற்கு ஒழுக்காற்று அதிகாரிக்கு அதிகாரம் உண்டு. ஒரே விடயம் தொடர்பில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆரம்ப புலனாய்வுகளை செய்வதற்கு ஒழுக்காற்று அதிகாரிக்கு அதிகாரம் உண்டு. நான்காவது, ஆரம்ப புலனாய்வில் தொடர்புடைய நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதியும் போது சந்தேகத்துக்கு ஆளான அலுவலர் அல்லது அவர் சார்பிலான அலுவலர்கள் அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகள் எவர் அந்த இடத்துல தங்கி இருக்க அனுமதி வழங்கக்கூடாது. சுருக்கமாக சொன்னால், ஆரம்ப புலனாய்வின் போது எந்த தரப்பினரிடமிருந்தாவது வாக்குமூலங்களை பதிவு செய்யும் சந்தர்ப்பத்தில் சந்தேகத்துக்கு ஆளான அலுவலர் அல்லது அவர்கள் சார்ந்தவர்களுக்கோ அல்லது வேறு நபர்களுக்கோ அவ்விடத்தில் தங்கி இருக்க அனுமதி வழங்கக்கூடாது. பொருள் பற்றாக்குறை அல்லது பொருள் துஷ்பிரயோகம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இதில் இருக்கக்கூடியதை எடுத்து வச்சுக்கொண்டு கடுமையாக யோசிக்கிறீர்கள் நீங்கள். சம்பந்தப்படாத என்று சொல்லி அது சம்பந்தப்பட்ட பொருள் பற்றாக்குறை அல்லது பொருள் துஷ்பிரயோகம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் உத்தியோகத்தருடைய பொறுப்பில் உள்ள அனைத்து பொருட்களையும் இருப்படுத்தவும். அந்த பொருட்கள் தொடர்பாக தொழில்நுட்ப அறிக்கைகள் எதுவும் பெற வேண்டியிருந்தால் அதையும் பெற்றுக்கொள்ளலாம். சில வேளைகளில் மேட் இன் ஜப்பான் இருக்கும், அதை அவர் கைமாற்றி மேட் இன் கொரியா, மேட் இன் சைனா பொருட்களை ஜப்பான் என்று சீல் பொறித்தபடி கொண்டு வந்து வச்சுட்டார் என்று சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஒரு தொழில்நுட்ப துறை சார்ந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்கிட்ட இருக்க ஒரு ரிப்போர்ட்டை எடுக்கலாம். அதனுடைய தன்மை கருதி பொருள் பற்றாக்குறை அல்லது பொருள் துஷ்பிரயோகத்தோடு சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவருடைய பொறுப்பில் இருக்கிற பொருட்களை இருப்படுப்பதோடு அது தொடர்பான தொழில்நுட்ப அறிக்கைகளையும் கோர முடியும். சில வேளைகளில் உங்களுடைய இருப்பெடுப்பு கணக்கெடுப்புக்காக அவர் ஆவணங்களையோ அல்லது பொருட்களையோ அல்லது பணம் போன்றவற்றையோ பரிசோதிப்பதற்கு கையளிக்கும் போது குறித்த அலுவலர் அதை பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். சந்தேகத்துக்கு ஆளான அலுவலர் நீங்கள் அந்த பொருட்களை கணக்கெடுக்கும் போதோ அல்லது அவற்றை பிரித்து பொறியிடும் போதோ லாஞ்சினையிடும் போது என்று சொல்லுவார்கள். அந்த பொருட்களை எடுத்து நீங்கள் சீல் பண்ணி பேக் பண்ணி அப்படி எடுக்கிற போதோ அந்த அலுவலர்கள் அதில் இருந்து அவர்கள் தங்கி இருப்பதற்கும் அவதானிப்பதற்கும் உரிமை உண்டு. அது மட்டுமல்ல, அந்த சந்தர்ப்பத்தில்
குறிப்பிட்ட பரிசோதனை தன் முன்னிலையில் நடத்தப்பட்டது என்றும் அந்த பரிசோதனையை நடத்திய விதம் தொடர்பாக அவர் திருப்தி அடைந்தாரா அல்லது அதிருப்தி அடைந்தாரா என்பது பற்றியும் அவரிடமிருந்து ஒரு டிக்ளரேஷன், ஒரு வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும். அந்த இருப்பெடுப்பு அல்லது பொருட்கணக்கெடுப்பு, அதனை பிரித்து பொதி செய்வது, பொறியிடுவது போன்ற கர்மங்கள் தன் முன்னிலையில் நடந்தது எனவும் அது நடந்த விதம் தொடர்பில் அவர் திருப்தி அடைந்தாரா அல்லது திருப்தி அடையவில்லையா என்பது தொடர்பாக அவரிடமிருந்து நீங்கள் ஒரு வெளிப்படுத்தலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பொறுப்பில் இருக்கிற ஆவணங்கள், பணம் என்பவற்றை பரிசோதிக்க விடாமல் வேண்டுமென்றே அலட்சியப்படுத்துகிறார் என்று கருதினால் திறப்பத்தாரில் கேட்டால் வீட்டில் தான் சார் வச்சுருந்தேன், நான் மிஸ்ஸஸ் ஹேண்ட்பேக்கை வச்சுட்டேன், அவள் எடுத்துக்கொண்டு அப்படியே கொழும்புக்கு போயிட்டா சார் என்று சொல்லி இப்படி ஏதாவது சொல்லி உங்களுக்கு அந்த பொறுப்பில் உள்ள பொருட்களை, சொத்துக்களை அவர் கையளிக்க தவறும் போது ஆரம்ப விசாரணையை நடத்துபவர்கள் தாங்கள் ஒரு குழுவை நியமிக்கலாம். தகுதி வாய்ந்த 3 அலுவலர்களை கொண்ட ஒரு சபையை ஆரம்ப விசாரணை நடத்துபவர் நியமிக்கலாம். அப்புறம் அதுக்கு போய் தன்னை நியமிச்சவர்கிட்ட கேட்டுக்கொண்டு போகக்கூடாது. ஒரு கெத்திர கோணம் ஆரம்ப விசாரணை நடத்துறவருக்கு அவர் 3 அலுவலர்களை கொண்ட ஒரு குழுவை நியமித்து அவர்கள் மூலமாக பூட்டுக்களை உடைத்து திறந்து தன்னுடைய பரிசோதனைகளை நடத்தலாம். அதற்கு சபைக்கு அதிகாரம் உண்டு. அந்த நியமிக்கப்பட்ட 3 பேர் கொண்ட சபை அதை உடைத்து திறந்து அந்த விடயங்களை ஆரம்ப புலனாய்வு அலுவலரிடம் அவர்கள் கையளிக்கிறார். சரியா? அப்போ ஆரம்ப புலனாய்வு நடத்தும் போது எவரேனும் ஒரு அலுவலர் அவருடைய பொறுப்பிலான அரசாங்க பொருட்கள், ஆவணங்கள், நிதிகள் போன்றவற்றை கையளிக்க தவறும் போது அந்த பண்டகசாலை அறைகள், அலுமாரிகள், செருகுபட்டிகள், பூட்டப்பட்ட வேறு இடங்களை உடைத்து திறந்து பரிசோதனை நடத்துவதற்காக அவற்றை முன்னளிப்பதற்கு, ஒரு பதிவேட்டில் பதிவதற்கு 3 தகுந்த உத்தியோகத்தர்களை கொண்ட ஒரு குழுவை நியமித்து அவர்கள் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளலாம். ஆரம்ப புலனாய்வு உத்தியோகத்தர் குற்றச்சாட்டுக்கு உள்ளான உத்தியோகத்தரை விட எப்போதும் சீனியராக இருக்க வேணுமா என்று கேட்டால் கட்டாயமானதல்ல, இருந்தால் நல்லது. அவ்வளவுதான். ஆரம்ப விசாரணையின் போது சந்தேகத்துக்கு ஆளான அலுவலரை விட ஆரம்ப புலனாய்வு உத்தியோகத்தர் சிரேஷ்ட உத்தியோகத்தராக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமானதல்ல. அவ்வாறு இருப்பது பொருத்தமானது. ஓய்வு பெற்ற அலுவலர் ஒருவர் மூலமாக ஆரம்ப புலனாய்வு நடத்த முடியாது. ஓய்வு பெற்ற அலுவலர் ஒருவர் மூலமாக ஆரம்ப விசாரணை நடத்தக்கூடாது. எவரேனும் ஒரு அலுவலர் ஆரம்ப புலனாய்வின் போது வாக்குமூலம் அளிக்க தவறினால் அதுவும் ஒழுக்காற்று நடவடிக்கைக்குரிய குற்றம் ஒன்றாக கருதி, பாரிய துர்நடத்தை ஒன்றாக கருதி அந்த அலுவலருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வரும். ஆரம்ப புலனாய்வு அலுவலர் ஒருவருக்கு வாக்குமூலம் ஒன்றை பெற வேண்டி ஏற்படும் போது அதை வழங்க மறுப்பது பாரிய துர்நடத்தையாக கருதி அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆரம்ப புலனாய்வை நடத்துகிற போது சந்தேகத்துக்கான அலுவலர்கள் அந்த குறித்த துர்நடத்தை தங்களால் புரியப்பட்டது என்று ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் விசாரணையை முழுமையாக நடத்தி முடிக்கும். முழுமையாக நடத்தி தங்களுடைய அவதானிப்புகள் மற்றும் பரிந்துரைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். புலனாய்வு நடத்தி முடித்த பின்னர் பெற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குமூலங்கள், ஆவணங்கள், அவை தொடர்பான அவதானிப்புகளோடு ஆரம்ப புலனாய்வு அறிக்கை, குற்றச்சாட்டுத்தாள் 14/2014 அமைவாக நாட்குறிப்பேட்டின் பிரதி என்பவற்றை தயாரித்து விரைவாக ஒழுக்காற்று அதிகாரியிடம் அல்ல உரிய அதிகாரியிடம் ஒப்படைப்பது ஆரம்ப புலனாய்வு உத்தியோகத்தரின் பொறுப்பாகும். இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேணும். இந்த 13வது பிரிவுக்குள்ள எப்படி கேள்வி வேணும்னாலும் கேட்கலாம். ஆரம்ப புலனாய்வு என்றால் என்ன என்று குறிப்பிட்டு ஆரம்ப புலனாய்வு உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்படுகிற பிரதான பணிகள் அது என்று கேட்கப்பட்டால் இந்த பிரதான பணிகளுக்குள்ள நீங்கள் அந்த 13(2) தொடக்கம் 13-11 வரையிலான பகுதிகளை உள்ளடக்க தேவையில்லை. பிரதான பணிகள் என்று கேட்கப்பட்டால் 13(1) 13-12 உள்ளடக்கி எழுதினா போதுமானது. ஆரம்ப புலனாய்வு தொடர்பான நெறிமுறைகள் என்று கேட்கப்படுமாக இருந்தால்
13.2 தொடங்கி 13.12 வரைக்கும் இருக்கிற விடயங்கள சாராம்சத்தை எழுத வேண்டும். நான் இந்த சொன்ன விடயத்தை திரும்ப திரும்ப கேட்டு தயவு செய்து எழுதி பழகுங்கோ. காதில் கேட்டுட்டு கையை விட்டுறாதீங்கோ. சரிதானே? இந்த 13.2க்கான திருத்தம், அதாவது ஆரம்ப விசாரணை தொடர்பான திருத்தம், சில வேளைகளில் ஒரு பஸ்பாட் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டா கட்டம் கட்டமாக கேட்டுக்கொண்டு வந்துட்டாங்கண்டா எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டுமே அந்த பகுதி. சரிதானே? 13.2 என்ன சொல்லப்படுது? ஆரம்ப புலனாய்வு 2-3 தடவை எழுதினாலும் அது ஒரு ஆரம்ப புலனாய்வு தான் 2 மாத காலத்துக்குள்ளே பூர்த்தி செய்ய வேண்டும். சரிதானே? மேலதிகமான கால தேவைப்படும் என்றால் ஆரம்ப புலனாய்வு அலுவலர் அல்லது குழுவினர் போதுமான அளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களை சமர்ப்பித்து தங்களுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம். எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆரம்ப விசாரணையையும் தாமதம் இல்லாமல் அவர்கள் நடத்தி முடிக்க வேண்டும். அப்போ அங்கே ஆரம்ப விசாரணை தொடர்பில் முதல்ல சொல்லப்பட்டிருந்தது விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று. இப்போது அது திருத்தப்பட்டிருக்குது. சுற்றறிக்கை இலக்கம் 30/2019 2 மாத காலப்பகுதிக்குள்ளே பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அந்த பகுதியை கவனத்தில் கொண்டு ஆரம்ப புலனாய்வு தொடர்பில் கேட்கப்படக்கூடிய கேள்வி இவ்வளவுதான். நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ளே போகிறோம். ஆரம்ப புலனாய்வு தொடர்பில் ஆரம்ப புலனாய்வு என்றால் என்ன, ஆரம்ப புலனாய்வு அலுவலருடைய பிரதானமான பணிகள் என்ன, ஆரம்ப புலனாய்வு தொடர்பில் பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் என்ன என்று சொல்லி கேட்கப்படுகிற கேள்வி. அப்போது இந்த ஆரம்ப புலனாய்வு என்கிற பகுதியில் வச்சுக்கொண்டு நான் சில விடயங்களை உங்களுக்கு மேலதிகமாக பேச விரும்புகிறேன். ஒரு புலனாய்வு செயல்முறை எந்தெந்த படிமுறைகளுக்கூடாக போகும் என்று சொல்லி பார்த்தோம்னா நாங்கள் அந்த படிமுறைகளை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். எந்தெந்த பகுதிக்குள்ளால் நாங்கள் இந்த ஆரம்ப புலனாய்வில் ஆரம்பிக்கிற ஒழுக்காற்று நடைமுறைகளை நாங்கள் எப்படி நகர்த்த போகிறோம். என்று யாராவது கேட்டால் நீங்கள் இந்த 10 படிமுறைகளையும் மனசில் வச்சுக்கொண்டு கதை, அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ நாங்கள் அப்படி வச்சுக்கொண்டு கதைப்போம். சரிதான்? ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக 10 படிமுறைகள் இருக்கும். முதலாவது ஆரம்ப புலனாய்வை நடத்துவது. இரண்டாவது ஆரம்ப புலனாய்வு அறிக்கை பெறுவது. ஆரம்ப புலனாய்வு நடத்துவதற்கு கட்டளை இடுவது ஒழுக்காற்று அதிகாரியின் இடத்துல இருந்து கொண்டு நான் பேசுகிறேன். ஆரம்ப புலனாய்வினை நடத்துதல் அல்லது ஆரம்ப புலனாய்வு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வது. ரெண்டாவது ஆரம்ப புலனாய்வு அறிக்கை பெறுவது. அந்த ஆரம்ப புலனாய்வு அறிக்கையோடு என்ன தருவார்கள்? ஒரு குற்றச்சாட்டு தாளை எங்களுக்கு விரைவுபடுத்தி டிராஃப்ட் ஒன்று தான் தருவினோம். அதை ஒழுக்காற்று அதிகாரி வாசித்து அதில் எதுவும் சேர்க்க வேணுமா, நீக்க வேணுமா, திருத்த வேணுமா, ஏன்னா அதில் சீராக்கம் செய்து குற்றச்சாட்டு தாள் வழங்குவார். மூன்றாவது சம்பவம் குற்றச்சாட்டு தாள் அல்லது குற்றப்பத்திரம் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் அல்லது உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. காரண விளக்கம் கோருதல் அல்லது குற்றப்பத்திரம் வழங்கல், குற்றச்சாட்டு தாள் வழங்குதல் என்று எடுத்துக்கொள்ள. நான்காவது காரண விளக்கம் பெறுதல். உத்தியோகத்தர் அதுக்கான காரண விளக்கத்தை தருகிறார். குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலரிடமிருந்து காரண விளக்கம் கிடைக்கிறது. 4வது படிமுறை. 5வது முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்படும். இதில் ஒரு விடயம் சொல்லுகிறேன், இப்படியே இந்த 10 நடக்க வேண்டியில்லை. ஆரம்ப புலனாய்வு நடத்தி அறிக்கை பெற்று அதில் குறிப்பிடத்தக்க காண்புகள் என்றது நாங்கள் அதில் கண்ட விஷயங்கள் குறிப்பிடத்தக்கதாக அவர்கிட்ட குற்றஞ்சாட்டக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லைன்னா அந்த 2வதோடையே நின்றுடும். பிறகு காரண விளக்கம் கோரி அவர்கிட்ட காரண விளக்கம் பெற்று திருப்தியான விளக்கம் கிடைத்ததுன்னா முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை நடக்காது. கட்டாயம் இந்த 10 நடக்க வேண்டியில்லை. சரிதானே? ஒன்று நிகழ்ந்து அதுக்கு அடுத்த தேவைப்பாடு இருக்குமாக இருந்தால் அடுத்தது நிகழும். முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை ஃபார்மல் இன்குவாரி நடக்கும். அது நடத்துவதற்கு நியமிக்கப்படுவார்கள். ஆட்கள் விசாரணை செய்து முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை அறிக்கை பெறுவோம். அவ்வாறு பெறப்பட்ட அறிக்கையை அடிப்படையாக கொண்டு ஒழுக்காற்று கட்டளை விதிக்கப்படும். ஒழுக்காற்று கட்டளை பிறப்பிக்கப்படும். ஒழுக்காற்று கட்டளை வழங்கப்படுது. ஒழுக்காற்று கட்டளையில் அதில் நிபந்தனைகள் தண்டனைகள் இருக்கும். அது நடைமுறைப்படுத்தப்படும். ஒழுக்காற்று கட்டளையினை அல்லது தண்டனைகளை நடைமுறைப்படுத்துவது.
அப்படி ஒழுக்காற்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டு தண்டனையை நடைமுறைப்படுத்துகிற போது உத்தியோகத்தர் மேன்முறையீடு செய்வார். கட்டாயம் செய்வார் அல்ல, செய்யலாம். மேன்முறையீடு செய்தால் மேன்முறையீடு செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் அளிக்க வேணும். அவர் தருகிற மேன்முறையீட்டை உரிய மேன்முறையீட்டு அதிகாரிக்கு ஒழுக்காற்று அதிகாரி அனுப்பி வைப்பார். தன்னுடைய அபிப்பிராயங்கள் பரிந்துரைகளோடு உரிய ஆவணங்கள் அந்த கோப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பி வைப்பார். பிறகு மேன்முறையீட்டுக்கு தீர்மானம் கிடைக்கும். மேன்முறையீட்டு தீர்மானத்துக்கு அமைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் அல்லது ஒழுக்காற்று கட்டளை மீளமைக்கப்படும். இந்த 10 படிமுறைகள் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக நிகழப்போகுது. இந்த 10 படிமுறைகளிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை பற்றி நாங்கள் கதைப்பதன் மூலமாக ஒழுக்காற்று நடைமுறைகள் தொடர்பான 70% விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு புறம்பாக இவற்றுக்கு இடைநீர்வான விடயங்கள் தொடர்பில் ஒரு 30% விடயங்கள் இருக்குது. அதையும் படித்து கொண்டோம்னா நாங்கள் 100% ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பான ஒரு தேர்ச்சியையும் அறிவையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விடயம் என்று சொல்லி வருகிற போது ஒழுக்காற்று படிமுறைகளில் ஆரம்ப விசாரணையை நடத்துதல் என்பதை பற்றி மட்டும்தான் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். ஆரம்ப விசாரணை நடத்தப்படுமாக இருந்தால் அடுத்த நடவடிக்கை நாங்கள் செய்யக்கூடிய அடுத்த நடவடிக்கையாக எங்களுக்கு வரப்போகுது, அந்த சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கான அல்லது அவர்களிடமிருந்து காரண விளக்கத்தை கோருவதற்கான குற்றப்பத்திரம் ஒன்றை வழங்குவது. அடுத்த நடவடிக்கை அது அவருக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு குற்றப்பத்திரம் ஒன்றை வழங்குவது. எங்கேயாவது பஸ்பாட்டில் கீறுறதுக்குரிய ஒரு கேள்விகரமாக இருந்தால் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் ஒருவருக்கு வழங்கப்படும் குற்றப்பத்திரம் பற்றிய சரியான கூற்று. குற்றப்பத்திரம் ஒரு சட்ட வடிவத்தில் அமைய வேண்டியது இல்லை. அது ஒரு சட்டம் என்பது போன்ற ஒரு வடிவத்திலே அமைய வேண்டியது இல்லை. ஆனால் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு எதிராக முறைமைசார் விசாரணையை தொடரக்கூடிய வகையில் அவரால் புரியப்பட்ட துர்நடத்தை பற்றி தெளிவாகவும் எளிதாகவும் விடயங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். எளிமையான பதில் என்னென்னா அது ஒரு சட்ட வடிவத்தில் இருக்க தேவையில்லை. ஆனால் அவர் புரிந்த குற்றங்கள் தொடர்பான விடயங்களை தெளிவாகவும் எளிதாகவும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். ஒரு குற்றப்பத்திரம், நான் இதுக்கு முன்னாக ஒரு விளக்கத்துக்காக சொல்லுகிறேன், ஒரு குற்றப்பத்திரத்தில் 4 முக்கியமான விடயங்கள் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். ஒரு குற்றப்பத்திரத்தில் மிகவும் முக்கியமாக 4 விடயங்கள் அங்கே இருக்கும். சரிதாங்க. முதலாவது, அந்த உத்தியோகத்தரால் புரியப்பட்ட குற்றங்கள், அவர் என்னென்ன குற்றங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி கட்டாயமாக போட்டுருவாங்க. 2வது, அந்த குற்றங்களை நிரூபிக்கிறதுக்காக வரப்போகிற சாட்சியாளர்களுடைய விவரங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. யார் யாரெல்லாம் வந்து சாட்சி சொல்ல போகிறாங்க, இந்த குற்றங்களை நிரூபிப்பதற்காக யாரெல்லாம் சாட்சி சொல்வார்கள் என்கிற விடயத்தை அவர்கள் போட்டிருப்பார்கள். சரி, அது 2வதாக இருக்கும். 3வதுக்கு அவருக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட போகிற ஆவணங்கள் என்ன, அவருக்கு எதிராக என்னென்ன விதமான ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட போகுது, என்னென்ன டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து அவருடைய குற்றங்களை ப்ரூவ் பண்ண போகிறோம், அதெல்லாம் அவருக்கு சொல்லணும். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து உங்களோட குற்றங்களை நாங்கள் நிரூபிக்க போகிறோம் என்று சொல்லி. 4வது, அவர் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக, அவர் என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேணும் என்பது தொடர்பாக இந்த 4 விடயங்கள் பிரதானமாக இருக்குது. நீங்கள் இந்த 4ஐயும் எழுதுறையில் சரிதானே? அந்த 4 விடயங்களையும் எழுதுறையில் நாங்கள் கூட விடயங்கள் எழுத போகிறோம். ஆனால் ஒரு குற்றச்சாட்டு தாளில் என்னென்ன விடயங்கள் பிரதானமாக உள்ளடங்கி இருக்கும் என்று சொல்லி கேட்கப்படுகிற நேரத்தில் நாங்கள் அந்த விடயத்தை உள்ளடக்கியதாக அவர்களுக்கு ஒரு பதிலை சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு எதிரான குற்றப்பத்திரம் ஒன்றில் உள்ளடங்குகிற விடயங்கள் அவை. இந்த 1-14-2 சொல்லப்படுறதுக்கு முன்னுக்கு நான் ஒரு விடயம் ஒன்று சொல்லுகிறேன், அதை ஞாபகம் வச்சுடுங்க. குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருடைய பெயர், சேவை, பதவி, தரம், நிறுவனம் ஆகிய விடயங்கள் இருக்கும். அது கட்டாயமாக அது இருக்க வேணும். யாருக்கு குற்றச்சாட்டுத்தாள் கொடுக்குறோம் என்கிற விவரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டுத்தாள் இருக்காது.
ஒரு குற்றப்பத்திரம் கட்டாயமான முறையில் உள்ளடக்கி இருக்க வேண்டிய அம்சங்கள் என்று கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் முதல்ல சொல்ல வேணும் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலரின் பெயர். அது இப்போ இந்த தனித்தனியானது அவ்வளோ செய்து உண்டு. குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருடைய பெயர், சேவை, தரம், பதவி, நிறுவனம். இப்போ அவற்றை பேர் திரு XYZ முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், தரம் 1 அல்லது அதிசிறப்பு தரம், நிர்வாக அலுவலர், ABC திணைக்களம் என்று இருக்கும். அப்போ சம்பந்தப்பட்ட அலுவலருடைய பெயர், பதவி, சேவை, தரம், பதவி, நிறுவன முகவரி இருக்கும். 2வது, அவருக்கு எதிராக வழங்கப்படுகிற குற்றப்பத்திரம் தாவன விதிக்கோவையின் எந்த பிரிவு அல்லது பிரிவுகளின் கீழ் அமைகிறது. 3வது, அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் தாவன விதிக்கோவையின் எந்த அட்டவணையில் உள்ளடங்குகிறது. 1ஆம் அட்டவணையா 2ஆம் அட்டவணையா? இந்த 1ஆம் அட்டவணை 2ஆம் அட்டவணை உங்களுக்கு அடிப்படையாக தெரியும் என்பதால் நான் இப்போ சொல்ல இல்லை, ஆனால் கதைப்பேன். குற்றப்பத்திரத்துக்கு அவர் விடையளிப்பதற்கு எவ்வளவு கால அவகாசம் வழங்கப்படுகிறது, குற்றப்பத்திரத்துக்கு விடைகள் யாரிடம் கொடுக்க வேணும், அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு, சரிதானே? குற்றச்சாட்டுக்களை நிரூபிப்பதற்காக நடத்தப்படுகிற ஒழுக்காற்று விசாரணையில் சாட்சியாளர்களாக யார் அழைக்கப்பட இருக்கிறார்கள், அவர்களோட பதவி என்ன, இப்போ அவங்க வேலை செய்யணும். குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துவதற்கு வாக்குமூலங்கள், ஆவணங்கள், அதாவது எவிடன்ஸ் என்ன அவை சமர்ப்பிக்கப்பட இருக்குது. இந்த சாட்சியங்கள் உள்ளடங்கிய ஆவணங்கள் யாற்ற பொறுப்பில் இருக்குது, அதை குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலரோ அல்லது அவருடைய எதிர்காப்பு அலுவலரோ எவ்வாறு பார்வையிடலாம், எப்படி பார்வையிடலாம். குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் சார்பாக தோற்றுவதற்கு எதிர்காப்பு அலுவலர் ஒருவரை அவர் நியமித்துக் கொள்வதற்கு அவருக்கு உரிமை உள்ளது என்கிற விடயத்தையும், குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள குற்றப்பத்திரத்துக்கு விடையளிக்க தவறினால் எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது பற்றியும், அதுக்கு பிறகு ஒழுக்காற்று அதிகாரியின் கையொப்பம், பெயர், பதவி மற்றும் நிறுவனம் அதுவும் இருக்க வேணும். யாருக்கு கொடுக்குறோம், யார் கொடுக்குறோம் என்கிற 2 விவரமும் இல்லாமல் அது போடியில்லாது, அதையும் சேர்த்து எழுதுங்க. ஒழுக்காற்று அதிகாரியின் கையொப்பம், பெயர், நிறுவனம் ஆகிய விவரங்கள் உள்ளடங்கி இருக்கும். 12 விவரங்கள் உள்ளடங்கி இருக்கும். குற்றச்சாட்டு தாள் ஒன்றில் கட்டாயமாக உள்ளடங்கக்கூடிய விவரம். உங்கள்கிட்ட கேள்வி எப்படி கேட்பாங்க? ஒருபோதும் இப்படி நேரடியாக கேட்க மாட்டாங்க. இது தொடர்பாக தாங்கள் நடத்திய ஆரம்ப புலனாய்வு அறிக்கையில் குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கு மேலோட்டமாக தென்படத்தக்க காண்புகள் அவதானிக்கப்பட்டிருக்கிறது அல்ல விடயங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது எனில் தங்களால் வரைந்து சமர்ப்பிக்கப்பட உள்ள குற்றச்சாட்டு தாள் ஒன்றில் தாங்கள் பிரதானமாக உள்ளடக்கம் விடயங்களை என்று கேட்பாங்க. நேரடியான கேள்வி ஒருபோதும் இருக்காது. ஆனால் அந்த கேள்வி இதுதான் என்று நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இந்த பகுதியை விளக்கமாக படித்து கொண்டாச்சு. நிச்சயமாக கேள்வி இருக்கும், ஆனால் நேரடியாக இருக்காது. நீங்கள் ஆரம்ப புலனாய்வு உத்தியோகத்தர் என கருதி என்று சொல்லிட்டு சில வேளையில் அடுத்தடுத்த கேள்வியை கேட்க மாட்டார்கள். ஆரம்ப புலனாய்வு அலுவலர் ஒருவராக தாங்களால் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் எவை என்று கேட்கலாம், அல்லது ஆரம்ப புலனாய்வுகளை மேற்கொள்ளும் போது தாங்கள் பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் எவை என்று கேட்கலாம், அல்லது ஆரம்ப புலனாய்வை நடத்தி தங்களால் சமர்ப்பிக்கப்பட உள்ள குற்றச்சாட்டு தாளின் வரைவு தொடர்பில் தாங்கள் உள்ளடக்க வேண்டிய கட்டாயமாக உள்ளடக்க வேண்டிய அம்சங்கள் எவை என்று கேட்டால் இந்த பகுதியை உள்ளடக்கி எழுதலாம். எது எழுதினாலும் எங்களுக்கு 8 புள்ளிக்கு 7 புள்ளிக்கு குறையாது. 8 புள்ளிகளுக்கு ஆக குறைஞ்சது 7 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்களுடைய எழுத்து அழகாக இருந்து நாங்கள் மீள எழுதி பயிற்சி வருவதன் மூலமாக நாங்களுடைய சமர்ப்பணமும் அழகாக இருந்தால் 8 புள்ளிகளையும் அப்படியே தர வேணும். சரிதான, மறக்கிறது கொண்டும் இல்லை. படிமுறையாக எழுதி வச்சு கொண்டால் சரி 7 புள்ளிகளை பெற்றுக்கொண்டால் கூட அது மிகப்பெரிய அடைவாக இருக்கும். ஒரு 5-6 புள்ளிக்கு எழுதுகிற லெவலுக்கு உங்களை வச்சுக்கொள்ளாதீங்க. இந்த பகுதி முடிஞ்சு அவருக்கு குற்றச்சாட்டு தாளை கொடுத்தாச்சு. அடுத்தது இப்படி அந்த உத்தியோகத்தருக்கு ஒரு குற்றச்சாட்டு தாள் வழங்கப்பட்ட பிறகு அவர் அது தொடர்பில் காரண விளக்கம் கொடுப்பார். இதானே 4வது படிமுறை. அதற்கான காரண விளக்கம் ஒன்றை கொடுக்கிறார். காரண விளக்கம் திருப்தி இல்லையாக இருந்தால் நாங்கள் ஃபார்மல் இன்குவாரிக்கு போகிறோம். அல்லது காரண விளக்கத்தில் வேறு சில பண்புகள் இருந்தாலும் கட்டாயம் முறைசார் விசாரணையை போக வேணும்.
இந்த முறைசார் விசாரணைக்கு போனால் அதுக்கு பிறகு அங்கே ஒரு கற்பனையாக நாங்கள் அதை புரிந்து கொள்வோம். ஒரு நீதிமன்றம் போல இருக்கும். விசாரணை நடத்துவதற்கு முன்னுக்கு நீதிபதி இருப்பார் அல்லது நீதிபதிகள் இருப்பார்கள். நாங்கள் வாசலில் நின்று மண்டபத்தை பார்க்குறோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இடது பக்கத்தில் இந்த அங்கே நீதிபதியினுடைய வலது பக்கத்தில் சும்மா கற்பனையாக நினைக்கிறேன் ஒரு கருப்பு சட்டை போட்டு ஐயாவோ அம்மாவோ நிற்பினம். அவர்தான் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுத்து சொல்லி தங்களுக்கு தெரியாத சட்டமாயூரானர் அந்த சட்டத்தின்படி இவருக்கு தகுந்த தண்டனை வழங்க வேணும்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். அவருக்கு எதிர்பக்கமாக அந்த விசாரணை அதிகாரி அல்லது நீதிபதிக்கு இடது பக்கமாக குற்றஞ்சாட்டப்பட்டவர் கூட்டுக்குள்ளே நிற்பார் நினைச்சுக்கொள்ளுங்க. கற்பனையில் அவர் கூட்டுக்குள்ளே நிற்பார். அங்கே எல்லாம் அப்படி நிற்கிறீங்களே, அவர் பக்கத்தில் கதில் ஓடி இருப்பார். அது வேறு. நாங்கள் கற்பனையான நினைக்கிறோம். அவர் அப்படியே கூட்டுக்குள்ளே நிற்கிறார் குற்றஞ்சாட்டப்பட்டவர். அவருக்கு பக்கத்திலேயும் ஒரு கருப்பு சட்டை போட்ட ஐயா ஒரு வண்டமுருகன் அங்கேயும் நிற்பார். நீதிபதிக்கு முன்னாலே ஒரு நீட்டு வாங்கல் ஒன்று இருக்கும். அதில் கொஞ்சம் பாசல் வச்சுக்கிறது. அந்த பாசலுக்குள்ளே தான் அவருக்கு எதிரான அஸ்திரங்கள் எல்லாம் இருக்குது, எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை உடைச்சு ஒன்று எடுத்து அச்சிட்ட கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சு கிடக்குது. பேப்பர் கட் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே பேப்பர் வெயிட் வச்சிருக்கு. அந்த பேப்பர் கட்டில் தான் எடுத்த வாக்குமூலங்கள், குற்றச்சாட்டுத்தாள், இவருக்கு எதிரான சாட்சிட் எல்லாம் இருக்குது. இதுதான் இந்த கட்டம். அப்போ இந்த கட்டம் வாரதுக்கு முதல் அவருக்கு கொடுத்த குற்றச்சாட்டுத்தாள் திருத்தப்படலாம். அதுக்கு முதல் அவருக்கு கொடுத்த குற்றச்சாட்டாள் அவருக்கு கொடுத்துருக்கிறோம். அவர் விளக்கம் சொல்கிறார். நாங்கள் பார்க்குறோம். அது நாங்கள் இதை கேட்கல, அதான் வேறு இல்லை போகணும்ன்ட்டு நாங்கள் திருப்பி அவருக்கு வேறு ஒரு கடிதத்தை கொடுக்குறோம். திருப்பி அவர் விளக்கம் தாரார். இது நடக்கலாம். அதுக்காக இதையே ஒரு தொழிலாக செய்யக்கூடாது. குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் ஒருவருக்கு குற்றப்பத்திரம் ஒன்று வழங்கப்பட்டு இந்த முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்படுவதற்கு முன்னர் குற்றச்சாட்டுத்தாளை திருத்தலாம். அது யார் திருத்துறது என்றால் ஒழுக்காற்று அதிகாரி திருத்துவார். இப்போ ஒழுக்காற்று அதிகாரியும் குற்றஞ்சாட்டப்பட்ட ஆளும் தான் இருப்பார்கள். இடையேக்குள்ள ஒருத்தரும் இருக்க மாட்டார். பிறகு வழக்கு தொடங்கிடுதா, வழக்கு விசாரணை ஆரம்பிச்சிருந்தால் முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை ஆரம்பித்தா இப்போ ஒழுக்காற்று அதிகாரியின் சார்பில் அரச தரப்பு வழக்கு தொடுனர் ஒரு ப்ரொசிக்யூஷன் ஒருவர் வந்திருக்கார். இப்போ அவர் தான் ஒழுக்காற்று அதிகாரியின் பிரதிநிதி. அவர் குற்றச்சாட்டுத்தாளை வாசிக்கிறார். என்னப்பா பேவேலை பார்த்துட்டாங்க, இப்படி செய்திருக்கக்கூடாதுன்னா அவருக்கு ஒரு ஐடியா வருது. முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்குது. அரசாங்க தரப்பு சாட்சிகள் முடிவதற்கு முன்பாக அவருக்கு இந்த குற்றச்சாட்டுத்தாளை பார்க்க திருத்தோணும் போல கிடக்கு. இவரை சாட்சியாக கூப்பிட்டுருக்கணும், இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கணும், விட்டுட்டினம் என்று சொல்லி சாட்சியாளர்களையோ அல்லது சாட்சியங்களையோ திருத்த வேணும் என்று தோன்றுமாக இருந்தால் அந்த அரச தரப்பு வழக்கு தொடுனர் அவரே அந்த ஜட்ஜஸ்கிட்ட சொல்லிவிட்டு, அதாவது விசாரணை நியாய சபையிடம் சொல்லிவிட்டு அவரே அதை திருத்திக் கொள்ளலாம். ஆனால் குற்றச்சாட்டுகளை மாற்ற வேணும் என்றால் அதில் இருக்கக்கூடிய பிரதானமான அம்சங்கள் 4. ஒன்று நடைமுறைகள். அது இந்த தாபன விதிக்கோவையினால் சொல்லப்பட்டவை. அதை யாரும் மாற்றிடாது. ஒழுக்காற்று அதிகாரியும் மாற்றிடாது. இந்த அரசு தரப்பு வழக்கு தொடுநரும் மாற்றிடாது. நடைமுறைகள் தாபன விதிக்கோவைக்கு அமைவானவை. குற்றச்சாட்டுக்களை மாற்றுகிற அதிகாரம் ஒழுக்காற்று அதிகாரிக்கு தான் உண்டு. அப்போ அரசு தரப்பு வழக்கு தொடுனர் குற்றச்சாட்டுக்களை திருத்த வேண்டுமாக இருந்தால் அந்த திருத்தங்களை எழுத்து மூலமாக ஒழுக்காற்று அதிகாரிக்கு அறிவித்து அவரிடம் திருத்தங்களை திருத்திக் கொள்ளலாம் அல்லது திருத்தாமலே விடலாம். அது ஒழுக்காற்று அதிகாரியிட்ட விருப்பம். சாட்சியாளர்களுடைய பெயர் அல்லது சாட்சியங்களின் பட்டியலில் மாற்றம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அரசு தரப்பு வழக்கு தொடுநரை மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ இங்கே குற்றச்சாட்டுத்தால் திருத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று கேட்கப்படுமாக இருந்தால் 14(4), 14(6) ஆகிய பிரிவுகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது, குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு குற்றச்சாட்டுத்தால் வழங்கப்பட்டு முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் உள்ள காலப்பகுதியில் அந்த குற்றச்சாட்டுத்தாளை திருத்துவதற்கு ஒழுக்காற்று அதிகாரிக்கு அதிகாரம் உண்டு. இது
எத்தனை தடவை திருத்தலாம்னு நாங்கள் வில்லங்கத்துக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் உண்மை அதுதான். இரண்டாவது, குற்றப்பத்திரத்தின் மீது முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை ஆரம்பிக்கப்பட்டால் அரசாங்க தரப்பு சாட்சியம் அளித்தல் முடிவடைவதற்கு முன்பாக அரசாங்க தரப்பு வழக்குத்தொடுனர் குற்றப்பத்திரத்தை திருத்துவதற்கு உத்தேசிப்பாராக இருந்தால் சாட்சியாளர்களின் பெயர் பட்டியல் மற்றும் சாட்சியங்களின் பட்டியல் ஆகியவற்றை நியாய சபையிடம் விண்ணப்பித்து அவரே திருத்திக் கொள்ள முடியும். குற்றச்சாட்டுகளை திருத்துவதாயின் நியாய சபையிடம் அவகாசம் கோரி ஒழுக்காற்று அதிகாரியிடம் விண்ணப்பித்து திருத்திக் கொள்ள வேண்டும். இது குற்றச்சாட்டுத்தால் திருத்துவது தொடர்பாக இருக்கக்கூடிய ஏற்பாடுகள். இவ்வாறு திருத்தப்படும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் புதிய குற்றச்சாட்டுத்தாள் மீது காரண விளக்கம் அளிப்பதற்கு குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு பொருத்தமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். போதிய அளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும். இதுக்கு மேலே அவருடைய காரண விளக்கம் அளித்தலுக்கு போகும். இதில் இந்த 14-12வது விடயம் தொடர்பாக நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். இது தொடர்பில் அண்மையில் என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார். அவர்களுடைய அலுவலகத்தின் வாட்ஸ்அப் குழுமத்தில் ஒரு கலந்துரையாடல் நடைபெறுகிறதாக அதனுடைய விடயத்தை எனக்கு தெரியப்படுத்தி இருந்தார். ஏனென்றால் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு அலுவலருக்கு அவருடைய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் வரையில் ஏனைய அலுவலர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து விடயங்களும் வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விவாதம் அங்கே முன்வைக்கப்பட்டதாக சொல்லியிருந்தேன். நான் இல்லை என்று சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச வரையில் இல்லை. ஏன் இல்லை என்று கேட்டால் 14-12 பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பகுதியை நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு அலுவலருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்காக குற்றப்பத்திரம் ஒன்று வழங்கப்பட்ட பின் அது தொடர்பாக ஒழுக்காற்று கட்டளை பிறப்பிக்கப்படும் வரை, அதாவது இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் வரை அவருடைய சம்பள ஏற்றங்கள், பதவி உயர்வுகள், வெளிநாட்டு பிரயாணங்கள், புலமை பரிசில்கள், சம்பளத்துடனான கல்வி விடுமுறைகள், சம்பள கடன்கள், முற்பணங்கள், சம்பளமற்ற உள்நாட்டு வெளிநாட்டு விடுமுறைகள், மாற்று சேவை அதாவது விடுவித்தல்கள் உடனடியாக செயற்படும் வண்ணம் நிறுத்தப்பட வேண்டும். இப்போ சொல்லலாமோ, ஒரு உத்தியோகத்தர் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் அவருடைய குற்றத்தை நிரூபிக்கும் வரையில் அவருக்கு எல்லாவற்றையும் வழங்க வேணும் என்று பேசலாமோ? ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு உத்தியோகத்தருக்கு காரண விளக்கம் கோரப்பட்டால், அதாவது குற்றப்பத்திரம் ஒன்று அவருக்கு வழங்கப்பட்டால் அது தொடர்பாக இறுதி தீர்மானம் எடுக்கும் வரைக்கும் இவை அனுமதிக்கப்படக்கூடாது. அதற்காக எவையும் அனுமதிக்கப்படக்கூடாது என்று பொருள் கொண்டு அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக 30/2019 என்கிற சுற்றறிக்கை புதிதாக வழங்கப்பட்டது. அதில் என்ன சொன்னாங்க? 30/2019 சுற்றறிக்கையில் ஒரு அலுவலர் ஏதேனும் ஒரு பதவிக்குரிய பதவி உயர்வு பரீட்சை, திணைக்கள பரீட்சை, வினைத்திறமகான் தடப்பரீட்சை என்பவற்றில் தோற்றுவதற்குரிய சகல முன்தகமைகளையும் பெற்றிருக்கும் போது அவர் பணித்தடை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை மட்டும் காரணம் காட்டி அவரை தகமேற்றவராக கருதக்கூடாது. விளங்குதானே? ப்ரொமோஷன் எக்ஸாம், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், இபி எக்ஸாம், அதுக்கு அவருக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் அவர் மீது குற்றச்சாட்டுத்தால் முன்வைக்கப்பட்டுள்ளது அல்லது பணித்தடை செய்யப்பட்டுள்ளார் என்பதற்காக அந்த பரீட்சைகளில் தோற்றுவதை தடுக்கக்கூடாது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் கிடைக்கும் என்று இல்லை, அதற்காக எதுவும் கிடைக்காது என்று சொல்லியும் அதனுடைய பொருள் இல்லை. சரியா? அந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக இருக்கணும். எங்களோட எல்லை என்னன்னு எங்களுக்கு தெரியணும். நாங்கள் இதை கொடுக்கலாம், இதை கொடுக்கக்கூடாது, அவ்வளவுதான். இல்லை இல்லை, நாங்கள் எங்களோட பாட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியாக எல்லாம் விதிகளை ஆக்கிக்கொள்ளும். சரி, நாங்கள் இந்த 15வது பிரிவுக்கு போவதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளையை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். இந்த பகுதியை ஒரு சின்னதாக ஒரு சமரி சொல்லிட்டு போகிறேன்.
குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் ஒருவர் குற்றப்பத்திரம் தொடர்பாக காரண விளக்கம் அளிப்பது தொடர்பில் கேட்கப்படுமாக இருந்தால் அதன் முக்கியமான அம்சங்கள் சின்ன ஒரு மீள்பார்வை. ஒன்று, குறித்த காலப்பகுதியில் விதித்துரைத்த காலப்பகுதிக்குள்ள உத்தியோகத்தர் தன்னுடைய காரண விளக்கங்களை ஒழுக்காற்று அதிகாரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இரண்டாவது, குறித்த கால வரையறைக்குள் சமர்ப்பிக்க தவறும் போது தகுந்த அல்ல நியாயமான காரணங்களை காட்டி ஒழுக்காற்று அதிகாரியிடம் கால நீடிப்பை பெறலாம். கால நீடிப்பு வழங்கும் அதிகாரம் ஒழுக்காற்று அதிகாரிக்கு மட்டும்தான் உண்டு. மூன்றாவது, குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் உரிய காலப்பகுதியில் காரண விளக்கத்தை சமர்ப்பிக்க தவறுவாராக இருந்தால் நிறுவன தலைவர் குறிப்பிட்ட அலுவலருக்கு குற்றச்சாட்டத்தால் முறையாக கையளிக்கப்பட்டது என்பது பற்றியும் அவரிடமிருந்து காரண விளக்கம் கிடைக்காமை பற்றியும் ஒரு அறிக்கையை ஒழுக்காற்று அதிகாரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். குற்றப்பத்திரம் முறைப்படி அவருக்கு வழங்கப்பட்டது என்பதற்கான அத்தாட்சிப்படுத்தலோடு காரண விளக்கம் கிடைக்காமை பற்றிய அறிக்கையினை நிறுவன தலைவர் ஒழுக்காற்று அதிகாரிக்கு கொடுக்க வேண்டும். நான்காவது, குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் உரிய காலப்பகுதிக்கு காரண விளக்கம் சமர்ப்பிக்க தவறுகிற வேளையில் ஒழுக்காற்று அதிகாரி இரண்டு விதமான தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். ஒன்று, தன்னுடைய தத்துணிவின் அடிப்படையில் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் குற்றவாளி என தீர்மானித்து தகுந்த ஒழுக்காற்று கட்டளையை பிறப்பிக்கலாம். அல்லது பொருத்தமான மற்றொரு வழிமுறையை கையாளலாம். ஐந்தாவது, இனி நாங்கள் பார்க்க போகிற மிகுதி விடயங்கள் 5 பகுதிகளில் இருக்குது. அது நாங்கள் 4 விதமான கோணத்தில் பார்க்க போகிறோம். ஒன்று, உத்தியோகத்தர் காரண விளக்கம் அளிக்கிறார், ஆனால் குற்றச்சாட்டுகளை பகுதியளவில் ஏற்றுக்கொள்ளுகிறார். பகுதியளவில் ஏற்றுக்கொள்ளுகிறார்னா அங்கே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளில் ஒரு சில குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்ளுகிறார், ஒரு சில குற்றச்சாட்டுகளை மறக்கிறார், அல்லது ஒரு குற்றச்சாட்டையாவது மறக்கிறார், ஒரு குற்றச்சாட்டையாவது ஏற்றுக்கொள்கிறார். இந்த மாதிரி அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளையில அல்லது அனைத்தையும் மறக்கையில் பகுதி அளவில் ஏற்றுக்கொள்கிறார், பகுதி அளவில் மறக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒழுக்காற்று அதிகாரி முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையை நடத்தவும் ஒழுக்காற்று விசாரணையை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உத்தியோகத்தர் தனக்கு வழங்கிய அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றவாளி என ஒப்புக்கொள்ளுகிறார். அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றவாளி என ஒப்புக்கொள்ளுகிறார். இப்போது முறைமைசார் ஒழுக்காற்று விசாரணையை நடத்தலாம் அல்லது ஒழுக்காற்று கட்டளையை பிறப்பிக்கலாம். அது குற்றங்களின் தன்மை அடிப்படையில் சில வேளைகளில் முதலைகளை காப்பாற்றுவதற்கு பள்ளிகள் சரணடைகிறதாக தெரிந்தால் அவர் குற்றங்களை ஒத்துக்கொண்டதை கருத்தில் கொள்ளாமல் முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையை நடத்தலாம். அல்லது குற்றச்சாட்டின் தன்மை கருதி இதற்கு மேலே அதில் விசாரிக்கிறது எதுவும் இல்லை என்று தெரிஞ்சால் நேரடியாகவே தகுந்த தண்டனைகளை விதிக்கலாம். குற்றங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் 2 முடிவுக்கு வரலாம். பகுதியளவில் ஏற்றுக்கொண்டால் கட்டாயம் முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை நடத்தவும். அனைத்து குற்றங்களையும் ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் தகுந்த தண்டனை விதிக்கலாம், அல்லது அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை கருதாமல் முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையை நடத்தலாம். இதுக்கு சில நடைமுறை உதாரணங்களை சொல்லலாம். நாங்கள் இப்போ பரீட்சை நோக்கில் அதை பற்றி சொல்ல தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு உத்தியோகத்தர் அலுவலகத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார், ஆனால் அலுவலகத்தில் தரித்திருக்க இல்லை என்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தால் இதுக்கு அவர் காரணங்களை சொல்லி ஒத்துக்கொண்டுட்டார் என்றால் அதுக்கு பிறகு முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை நடத்தியில்லை. ஆனால் களவு மோசடி போன்றவற்றோடு சம்பந்தப்படுகிற போது இதற்கு முன்னரும் பல நிகழ்ந்ததா என்று பார்க்கறதுக்கு சில வேளை நடக்கும். எளிமையாக சொல்லியிருக்கு. சரிதான். சில வேளைகளில் ஒரு உத்தியோகத்தர் அனைத்து முறைகளிலும் அல்லது அனைத்து அம்சங்களிலும் பூர்த்தி பெற்ற ஒரு விடையினை அவர் சமர்ப்பிக்கலாம். குற்றப்பத்திரத்துக்கு சொல்லப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் எழுத்து மூலமான பதில் ஒன்றை அவர் சமர்ப்பிக்கலாம். அவ்வாறு விடையளிக்கும் போது தன்னுடைய நிரபராதி தன்மையை நிரூபிப்பதற்காக சமர்ப்பிக்கின்ற ஆவணங்களில் மூலப்பிரதி, சில வேளையில் அவற்றின் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதி,
தனக்கு சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பவர்கள் பற்றிய அவர்களுடைய வாக்குமூலங்களையும் ஒரு சத்திய கடதாசியாக அவர் இணைக்கலாம். தனக்கு சாட்சியம் அளிக்கக்கூடியவர்களுடைய கூற்றுக்களை பதிவு செய்து ஒரு சத்திய கடதாசியாக அவர் முழுமையாக பூர்த்தி பெற்ற ஒரு விடையை சமர்ப்பிக்கிறார். இது மூன்றாவது. சரிதானே? அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட காரண விளக்கத்தை அவர் முழுமை பெற்ற அனைத்திலையுமே முழுமை பெற்ற எல்லா விஷயத்துக்கும் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விக்கும் அவர் பதில் எழுதிட்டார். அவர் தன்னுடைய நிரபராதி தன்மையை நிரூபித்துள்ளார் என்று ஒழுக்காட்டு அதிகாரி கருதினால் குற்றச்சாட்டுகளிலிருந்து அவரை விடுவிக்கலாம், அல்லது 2ஆம் அட்டவணையின் கீழ் வரும் குற்றம் ஒன்றுக்கு அவரை குற்றவாளியாக கருதி அவருக்கு சிறிய தண்டனை ஒன்றை விதிக்கலாம், அல்லது 1ஆம் அட்டவணையில் வருகிற குற்றத்துக்கு அவர் குற்றவாளியாக தென்படுகிறார், அதாவது அவர் குற்றச்சாட்டுகளிலிருந்து என்னை விடுவிக்கவில்லை என்று தென்படுகிற போது முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையை நடத்தலாம். இந்த இடத்துல அவர் 3 நடவடிக்கைக்கு போகலாம். முழுமை பெற்ற விடை ஒன்றை அவர் வழங்குவாராக இருந்தால் அனைத்து குற்றங்களுக்கும் சொல்லப்பட்ட அனைத்து குற்றங்களுக்கும் எழுத்திலான விளக்கம், அதற்குரிய பதிலுக்கு தன்னுடைய பதில்களுக்கான ஆதாரங்கள் மற்றும் சாட்சியாளர்களுடைய கூற்றுக்கள் போன்றவற்றை உள்ளடக்கி அவர் பதிலளிக்கும் போது நிரபராதி என அவர் தன்னை நிரூபித்து இருக்கிறதாக கருதினால் குற்றச்சாட்டுகள் இருந்து விடுவிக்கலாம், அல்லது 2ஆம் அட்டவணையின்களான குற்றச்சாட்டாக கருதி அவருக்கு ஒரு சிறிய தண்டனையை விதிக்கலாம், அல்லது 1ஆம் அட்டவணையின் வருமான குற்றங்கள் அவர் புரிந்ததாக தெரிகிறது, அவர் தன்னை குற்றங்களிலிருந்து விடுவிக்கவில்லை என்று கருதுகிற போது முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையை நடத்துவதற்கு ஒழுக்காற்று அதிகாரிக்கு அதிகாரம் உண்டு. சில வேளைகளில் குற்ற பத்திரம் வழங்கப்பட்டவர் குற்றச்சாட்டுகளுக்கு தான் சுற்றவாளி என கூறி தன்னுடைய குற்றமற்ற தன்மையை நிரூபிப்பதற்காக முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையை நடத்துமாறு கோர முடியும். we will meet to the court என்று அவர் சொல்லலாம். அப்படி சொன்னால் வேறு வழி இல்லை, முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை தான் நடத்துவார். அவர் சுற்றவாளி என குறிப்பிடுகிறாரே தவிர முழுமை பெற்ற பதில வழங்க இல்லை. நான் சுற்றவாளி, என்னுடைய சுற்றவாளி தன்மையை நிரூபிப்பதற்கு முறைமை சார்ந்த விசாரணையை நடத்துங்கள் என கேட்பாராக இருந்தால் முறைமை சார் ஒழுக்காற்று விசாரணையை நடத்துவார். இப்போ இதுக்குள்ளே அழகாக இப்போ உங்களுக்கு விடை எழுதியல் பாருங்க. படிக்கிற போது புத்தகத்தை படிக்கிற போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு படிக்க வேதிரியா என்ற கருத்தில் நான் பேசலை. ஒன்று உரிய காலத்தில் விடை அளிக்க வேணும், 2வது கால நீடிப்பு பெறுவது தொடர்பாக, 3வது உரிய காலப்பகுதியில் காரண விளக்கம் வழங்கப்படாவிட்டால் நிறுவன தலைவருடைய பொறுப்பு என்ன, 4வது உரிய காலப்பகுதியில் காரண விளக்கம் வழங்கப்படாவிட்டால் ஒழுக்காற்று அதிகாரி மேற்கொள்ளக்கூடிய தீர்மானம் என்ன. இதற்கு பிறகு காரண விளக்கம் கூறுகின்ற போது நிகழக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டா என்ன செய்ய வேணும், கட்டாயம் ஒழுக்காற்று விசாரணை தான். பகுதி அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஒழுக்காற்று விசாரணை, அதில் மாற்றம் இல்லை. அனைத்து குற்றங்களையும் ஒத்துக்கொண்டால் தண்டனை விதிக்கலாம் அல்லது முறைமை சார்ந்த விசாரணை நடத்தலாம். 3வது அனைத்திலும் முழுமை பெற்ற ஒரு பதிலை வழங்கும் போது அவர் எவ்வாறு வழங்க வேண்டும், அப்படி வழங்குகிற போது ஒழுக்காற்று அதிகாரி 3 விதமான தீர்மானங்களை எடுக்கலாம். 4வது குற்றப்பத்திரத்துக்கு விடையளிக்கும் போது அவர் தான் சுற்றவாளி என குறிப்பிட்டு தன்னுடைய நிரபராதி தன்மையை நிரூபிப்பதற்கு முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையை கோரலாம். எவ்வளவு பகுதியை எழுதினோம் என்றால் முழுமையாக எங்களுக்கு புள்ளி கிடைக்கும். அடுத்தது, இது என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 2017ஆம் ஆண்டு முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையில் ஆவண சாட்சியங்கள் என்று சொல்லி 8 புள்ளிக்கு ஒரு கட்டுரை கேள்வி கேட்டாங்க. வரையறுக்கப்பட்ட இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சையில். அந்த அளவுக்கு உண்மையாக அதில் 8 புள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய விடயம் ஒன்றும் இல்லை. சரிதானே? அதில் 16, 6 அதே ஒரு விடயமாக எடுக்கவே இல்லாத 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். இதுக்கு 8 புள்ளி கொடுத்தாங்க. முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்படுகிற ஆவண சாட்சியங்கள் முக்கியமான அம்சங்களை சொல்லுங்க என்று சொல்லி. 1வது விடயம், குற்றப்பத்திரத்தில் ஆவண சான்றுகளாக காட்டப்பட்டவை அல்லது குற்றச்சாட்டத்தால் திருத்தப்படும் போது அவற்றில் உட்சேர்த்து திருத்தப்பட்டவை மட்டுமே ஆவண சான்றுகளாக பயன்படுத்த முடியும். 1வது விடயம்.
குற்றப்பத்திரத்திலே ஆவணச் சான்றுகளாக குறிப்பிடப்பட்ட ஆவணங்கள் அல்லது குற்றப்பத்திரம் ஒன்றை முறைப்படி திருத்தும் போது ஆவணச் சான்றுகளாக உள்ளடக்கப்பட்ட ஆவணங்கள் மட்டுமே குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் ஒருவருக்கு எதிராக குற்றங்களை நிரூபிப்பதற்கு பயன்படுத்தப்பட முடியும். இது முதலாவது விடயம். சரிதானே? இரண்டாவது, அரச தரப்பு வழக்கு தொடுநர் ஆவணச் சாட்சியங்களை நேரடியாக நியாய சபையிடம் கொடுக்கலாம் அல்லது சாட்சியாளர்களுக்கு ஊடாக அதை கொடுக்கலாம். இது இரண்டாவது விடயம். தொடர்புபட்ட சம்பந்தப்பட்ட எழுத்து ஆவணங்களை அரச தரப்பு வழக்கு தொடுநர் நியாய சபையிடம் தானாக தனிப்பட்ட முறையில் முன்னளிக்கலாம் அல்லது சாட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் சாட்சி சொல்லி முடிய அவர்களுடைய கையால் அவர்களும் கொடுக்கலாம். இது இரண்டாவது. மூன்றாவது, அரச நிறுவனம் அல்லது பகுதியளவில் அரசுடைமையான நிறுவனம் ஒன்று சார்ந்த ஆவணமாக இருந்தால் மூலப்பிரதியை நியாய சபையிடம் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. அதாவது அதனுடைய உண்மை பிரதி அல்லது உறுதிப்படுத்திய பிரதியை கொடுக்கலாம். ஆனால் நியாய சபை மூலப்பிரதியை பார்க்க வேணும் என்று கேட்டால் கொடுக்க வேணும். அரசாங்க நிறுவனம் அல்லது பகுதி அளவில் அரச நிறுவனமாக இருந்தால் செமி கவர்மெண்ட் என்று சொல்லுவோம். அப்படி இருந்தால் இதை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுக்கணுமென்ற கட்டாயம் இல்லை. சர்டிஃபிகேட் காப்பியோ ட்ரூ காப்பி கொடுக்கலாம். ஆனால் மூலப்பிரதியை பார்க்க வேணும் என்று நியாய சபை கேட்டால் நியாய சபையிடம் கொடுக்க வேணும். அரசாங்க நிறுவனம் அல்லது பகுதியளவில் அரச நிறுவனம் என்கிற வகையை சாராத ஒரு நிறுவனத்தின் பதிவேடாக இருந்தால் ஒழுக்காற்று விசாரணையில் மூலப்பிரதி சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்க இயலாத சந்தர்ப்பத்தில் நியாய சபை உறுதிப்படுத்தப்பட்ட பிரதியை மூலப்பதிவுடன் ஒப்பிட்டு பார்த்து அந்த மூலப்பிரதியை விசாரணையை கொடுக்க முடியாவிட்டால் என்ன கொடுத்தால் அது அப்படியே விசாரணை அறிக்கையோட ஒழுக்காற்று அதிகாரிகிட்ட போயிடும். அப்படி கொடுப்பதில் அவர்களுக்கு தடை ஏதும் இருந்தால் அதை நியாய சபைக்கு தெரியப்படுத்தி நியாய சபை மூலப்பிரதியோடு அத்தாட்சிப்படுத்திய பிரதியை ஒப்பிட்டு பார்த்து ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ள வேணும் என்பது கட்டாயம் அல்ல. திருப்தி அடைந்தவன் உறுதிப்படுத்திய பிரதியை ஏற்றுக்கொள்ளலாம். குற்றப்பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கு குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு எதிராக உபயோகிக்கப்படும் எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் அதை பரிசீலனை செய்வதற்கும் அது தொடர்பில் பதிலளிப்பதற்கும் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு அல்லது அவரின் எதிர்காப்பு அலுவலருக்கு அனுமதி வழங்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் புதிதாக ஆவணம் ஒன்றை சேர்க்கிற போது அல்லது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அதற்கென விசாரணையை ஒத்திவைப்பதற்கு நியாய சபைக்கு அதிகாரம். எதிர்த்தரப்பு அதை பரிசோதித்து அது தொடர்பில் பதிலளிப்பதற்காக நியாய சபை விசாரணையை ஒத்தி வைக்கலாம். அதற்கு நியாய சபைக்கு அதிகாரம் உண்டு. இந்த 21-25 பிரிவில் சொல்லப்பட்ட ஆவணம் தொடர்பாக 16(5) உட்பிரிவு பொருத்தமாகாது. அந்த 16(5) உட்பிரிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்படுகிற ஆவணங்கள் எல்லாம் அவர்கள் பார்க்கறதுக்கு அனுமதிக்க வேணும் என்று சொல்லி அது தொடர்பில் அவர்கள் எதிர்காப்பவர்களோ குற்றஞ்சாட்டப்பட்டவரோ அதை பார்க்கறதுக்கு அனுமதி அளிக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 21-25 என்கிற பிரிவில் இருக்கிற ஆவணத்துக்கு பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு அது தெரியத்தானே வேணும் 21-25 என்ன என்று சொல்லி. சரிதானே? தீர்மானம் ஒன்று எடுக்கும்போது அதற்கு ஆதாரமாக கொள்ளக்கூடியது சாட்சியம் அளிக்கும் போது சமர்ப்பிக்கப்படாத ஒரு பதிவேட்டை நியாய சபை ஆதாரமாக கொள்ளலாம். ஆனால் அந்த பதிவேட்டை ஒரு சரியான சாட்சியமாக கருதக்கூடாது என்று சொல்லியிருக்கு. சில வேளைகளில் சாட்சியம் அளிக்கும்போது சமர்ப்பிக்கப்பட இல்லை ஒரு பதிவேடு. ஆனால் நியாய சபை ஒரு தீர்மானம் எடுக்கிற நேரத்தில் அந்த
பதிவேட்டை அவர்களுக்கு பயன்படுமாக இருந்தால் அவர்கள் பார்த்து கொள்ள இயலும். ஆனால் அந்த பதிவேட்டில் இருக்கிற விடயத்தை கருத்தில் கொண்டு அது ஒரு சாட்சி என்று நினைச்சு கொண்டு அவர்கள் தீர்மானத்துக்கு போகக்கூடாது. நான் இதை உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறதாக இருந்தால், இந்த சிசிடிவி கேமரா பூட்டி இருக்குது. சிசிடிவி கேமரா பூட்டப்பட்ட இடத்துல ரெக்கார்டிங் இருக்குது. நீங்கள் கொண்டு போய் அச்சுக்கு போட்டு காட்டுறீங்க. அப்போது குற்றஞ்சாட்டப்பட்டவருடைய சார்பாக இருக்கக்கூடிய சட்டத்திறனி அந்த சாட்சியை மறுதளிக்கிறார். அவர் சொல்கிறார், அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா பூட்டப்பட்டதுன்னு சொல்லி அறிவித்தல் இல்லை. அப்போ நீங்கள் படத்தை போட்டு காட்டுறீங்க. ஜட்ஜன் ரொம்ப ஆர்வமாக இந்த வாரார் மதுரால பாயிறார் குதிக்கிறார் என்ன என்றெல்லாம் பார்க்குறார். அப்போது சட்டத்திறனி எழும்பி ஆட்சேபிக்கிறார். இது சட்டப்படி இந்த எவிடன்ஸ், இந்த சாட்சியம் செல்லாது. ஏனென்றால் அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ள அந்த அறிவித்தல் ஒட்டப்பட்டு இல்லை என்று சொல்லி அவர் மறுதளிக்கிறார். ஜட்ஜ் கேட்பார், வேறு ஏதும் சாட்சி இருக்காண்டு? வேறு ஒரு சாட்சியும் இல்லை, இது மட்டும்தான் சாட்சி. இதை சாட்சியமாக கருதக்கூடாது. ஜட்ஜ் சாட்சியமாக கருதுதல் ஆகாது. ஆதாரமாக கொள்ளலாம், இதை பேஸ் பண்ணலாம், ஆனால் எவிடன்ஸாக எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களை விளங்கும் நினைக்கிறேன். சரிதானே? இதுபோல தான் சாட்சியாக ஒப்படைக்கப்படாத ஒரு பதிவேட்டை நியாய சபை ஆதாரமாக கொள்ளலாம், ஆனால் அதை ஒரு சாட்சியாக கொள்ளக்கூடாது. அதை விட வேறு எதுவும் சாட்சி இருந்தால் அந்த சாட்சியை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அவர்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இதை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு முடிவுக்கு வரக்கூடாது. இதே ஒரு சாட்சியாக அவர்கள் கருதக்கூடாது. அப்படி கருதக்கூடாத ஆவணத்தை நாங்கள் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் அல்லது எதிர்காப்பு அலுவலர் பரிசீலிப்பதற்கு வழங்க வேணும் என்ற நிபந்தனைக்கு உட்படுத்த முடியாது. அது ஒரு மேலதிகமான விஷயம். உண்மையாக இந்த 16(5) வரையில் இருக்கிற விடயத்தை சொன்னால் காணும். என்ன சொன்னாங்க? முதலாவது, குற்றப்பத்திரத்தில் உள்ளடக்காத ஒன்றை பயன்படுத்த இயலாது. ரெண்டாவது, அரசு தரப்பு வழக்குத்துறையினர் தானும் கொடுக்கலாம், சாட்சிகள்கிட்ட கொடுத்தும் கொடுப்பிக்கலாம். மூன்றாவது, அரசாங்க நிறுவனமாக அல்ல பகுதி அளவு அரசாங்க நிறுவனமாக இருந்தால் ஒரிஜினல் தேவையில்லை, ஃபோட்டோ காப்பி காணும். ஆனால் ஒரிஜினலாக பார்க்கணுமென்று கேட்டால் கொடுக்கும். அவ்வாறு இல்லாத நிறுவனமாக இருந்தால் ஒரிஜினல்லாம் கொடுக்கணும். நியாய சபை விரும்பினா ஒரிஜினலோடு ஒப்பிட்டு பார்த்து ஃபோட்டோ காப்பியையும் எடுத்துக்கொள்ளலாம். குற்றத்தை நிரூபிக்க பயன்படுத்தும் எந்த ஒரு ஆவணத்தையும் எதிர்த்தரப்பு பார்வையிடுவதற்கும் பதிலளிப்பதற்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவ்வாறு வாய்ப்பளிப்பதற்காக விசாரணை ஒத்திவைக்கும் அதிகாரம் நியாய சபைக்கு உண்டு. இவ்வளவு பயன்ஸுக்கு 8 புள்ளி கொடுத்தாங்க. சில வேளையில் சின்ன விஷயத்துக்கும் தருவாங்க. கட்டாயம் அப்படி தான் தர போகிறாங்க, நீங்கள் நினைச்சு கொண்டு போகக்கூடாது. சரிதானே? ஓரளவுக்கு நான் நினைக்கிறேன் இந்த படிமுறை உங்களுக்கு விளங்கி இருக்கு. அந்த விசாரணை நியாய சபை என்று சொல்லி இருக்குது. விசாரணை நியாய சபை மேல் பெஞ்சில் என்ன அங்கே அந்த விசாரணை நியாய சபை இருக்கிறார்கள். அரச தரப்பு வழக்குத்தொடர் ஒரு பக்கத்தில் நிற்கிறார், எதிர்காப்பு அலுவலர் ஒரு பக்கத்தில் இருக்கிறார், அதில் நிற்கிறார். அவர் பக்கத்தில் கூட்டில் குற்றஞ்சுமத்தப்பட்டவர் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் கூட்டுக்குள்ளே நிற்கிறார். அவர்களுக்கு முன்னுக்கு அந்த 2 பேருக்கு நடுவில் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் எதிர்காப்பு அலுவலர் ஒரு சைட்டில், குற்றஞ்சாட்டுபவர் அல்ல அரச தரப்பு வழக்குத்தொடர் ஒரு பக்கத்தில், நடுவில் ஒரு நீட்டு வாங்கு போட்டிருக்கு. அதில் ஒரு பொதி வைக்கப்பட்டிருக்கு. பொதிக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சு அதுக்கு மேலே பேப்பர் வெயிட் வச்சிருக்கு. இப்போ இதுதான் ഇതിൻ്റെ போர்ஷன்ஸ், ഇതിൻ്റെ பிரிவுகள், பகுதிகள் இதுதான். இப்போ நாங்கள் இந்த பிரிவுகளை பற்றி ஒவ்வொன்றாக படித்து கொண்டு வரோம். இப்போ முதலாவது அந்த மேலே வச்சிருந்த பேப்பரை பற்றி படிச்சிட்டோம். 14வது பிரிவில் நாங்கள் படித்தது அதில் வச்சிருக்கிற பேப்பர், அதாவது குற்றச்சாட்டு தாள். அந்த குற்றச்சாட்டு தாளில் உள்ளடங்குகிற விடயங்கள் எவை, முறையான குற்றச்சாட்டு தாளில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் எவைன்னு அதில் 12 பிரிவுகள் பற்றி அழகாக பார்த்துட்டோம். அதுக்கு முந்தின பழைய சம்பவங்கள் எல்லாம் முடிஞ்சுது. அப்போ அந்த குற்றச்சாட்டு தாளுக்கு அடுத்ததாக அதுக்கு கீழே இன்னொரு பேப்பர் கட்டு வச்சு கிடக்குது, வாசல் பண்ணி என்வலப்பில் கிடக்குது. அதை பற்றியும் படிச்சிட்டோம். ஆவணச்சாட்சியங்களை உபயோகிப்பது தொடர்பாக. இதுக்கு மேலே நீங்கள் கற்பனையாக நினைச்சுக்கொள்ளுங்க, அந்த மண்டபத்துக்கு வெளியில் கதிரை போட்டிருக்குது, வெளி விராந்தையில் ஒரு 10 பேர் கதிரையில் காவல் இருக்கு, நம் சாட்சியாக கூப்பிட்டா வருவினம். சரிதானே?
அவர்கள் வெளியிலே இருக்கணும், சாட்சியாளர்கள். இப்படி மனசுக்குள்ள ஒரு படம் இருக்கட்டும். இந்த படத்தில் இப்போ நாங்கள் மேலே பேப்பர் வெயிட்டுக்கு கீழே இருந்த குற்றச்சாட்டுத்தாளை பற்றி படித்தாச்சு. அதுக்கு கீழே என்வலப்பில் பொது செய்து வச்சிருந்த ஆவண சாட்சியங்களை பற்றி படித்தாச்சு. அடுத்ததாக தங்களுக்கு தெரியாத சட்டமாயோரான அதன்படி வேற தூக்கில் போடுங்கன்னு சொல்கிற அரச தரப்பு வழக்கு தொடுனர் இருக்கிறார். இந்த அரச தரப்பு வழக்கு தொடுனருடைய பொறுப்பு என்ன? எதிர்காப்பு அலுவலருடைய பொறுப்பு என்ன? எதிர்காப்பு அலுவலரை நியமித்து கூட்டில் நிற்கக்கூடியவர் என்ன செய்யலாம்? அவர் கையை கட்டிக்கொண்டு நிற்கலாம். அவர் எதுவும் பேச தேவை. குற்றத்தை சுமத்தியவர்களாம் குற்றத்தை நிரூபிக்க வரும். அவர் சாட்சியம் அளிக்க மறுக்கலாம். அப்போ அவருக்குரிய வாய்ப்புகள் என்ன? அந்த வாய்ப்பை எப்படி அவர் பயன்படுத்துகிறார்? நியாய சபை என்கிறது யார்? அந்த உயர்ந்த அந்த சபையில இருத்தி வைக்கக்கூடியது யாரை இருத்தி வைக்கலாம்? அது எவ்வாறு நியமிக்கப்படுகிறது? அவர்களுக்குரிய கடமை பொறுப்புகள் என்ன? இந்த பகுதி இவ்வளவு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நியாய சபை இந்த விடயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு அறிக்கையை கொடுக்கும். இங்கே இருக்கிறது அவர்கள் தீர்ப்பு வழங்குபவர்கள் அல்ல. அவர்களின் மேலான ஒழுக்காற்று அதிகாரி தான் அதுக்கு தீர்ப்பை கொடுக்க போகிறார். இந்த நீதிமன்றங்களை யாராவது உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் பார்த்தால் தெரியும், அது ஒரு யூரி போர்ட் மாதிரி தான் இந்த சபை. நீதிபதி தனியாக இருப்பார். இதுதானே நான் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் நடந்த 2 வழக்குகளில் யூரி சபையினுடைய தலைவராக இருந்தேன். தொடர்ச்சியாக அந்த வழக்கு நடந்த நிறைய அனுபவம், அது பெரிய விஷயம். அப்போது அந்த விசாரணை நியாய சபையாக யூரி சபை இருக்கும். அவதானிப்பாளராகவும் ஒரு ஃபெசிலிட்டேட்டராகவும் ஒரு வசதிப்படுத்துனராகவும் மட்டுமே நீதிபதி அவர்கள் இருப்பார்கள். அதுபோல தான் இங்கே ஒழுக்காற்று அதிகாரி ஒரு வசதிப்படுத்துனராகவும் அவதானிப்பாளராகவும் இருப்பார். இந்த நியாய சபை தன்னுடைய அறிக்கையை வழங்கிய பின்பாக அந்த அறிக்கையின் மீது ஒழுக்காற்று அதிகாரி மேற்கொள்ளக்கூடிய தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது? அந்த தீர்மானம் என்பது எழுத்து வடிவில் வருகிற போது ஒழுக்காற்று கட்டளையாக இருக்கும். இந்த ஒழுக்காற்று கட்டளை என்ன உள்ளடக்கங்களை கொண்டிருக்க வேண்டும்? அவ்வாறு பிறப்பிக்கப்பட்ட ஒரு ஒழுக்காற்று கட்டளைக்கு எதிராக அதனால் அதிருப்தி அடைகின்ற குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் மேற்கொள்ளக்கூடிய மேன்முறையீட்டினுடைய நடைமுறை என்ன? அதுக்குரிய ப்ரொசீஜர், அப்பீல் ப்ரொசீஜர் என்ன? இந்த ஒழுக்காற்று கட்டளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தண்டனைகள் வகையானவை. எவ்விதமான தண்டனைகளை அது உள்ளடக்கி இருக்கலாம். ஆரம்ப விசாரணை நடந்து முறைமை சார்ந்த விசாரணை நடத்தப்படுவதற்கு முன்பாக அந்த அலுவலர் அலுவலகத்தில் இருந்து அகற்றப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குதா? எந்த சந்தர்ப்பங்களில் அவர் பணித்தடை செய்யப்படலாம்? அவ்வாறு அலுவலகத்தில் இருந்து அகற்றப்பட்ட ஒருவருடைய வாழ்வாதாரம் கருதி அவருடைய வேதனத்தின் மீது ஒழுக்காற்று அதிகாரி என்ன தீர்மானங்களை எடுக்கலாம்? அல்லது ஒழுக்காற்று அதிகாரியினுடைய பக்கத்தில் நடக்கக்கூடிய தாமதத்தின் காரணமாக அலுவலர் ஒருவர் பாதிக்கப்படுகின்ற போது அதற்காக செய்யப்பட்டுள்ள நிவாரணங்கள் என்ன? இந்த மாதிரியான பகுதிகளை உள்ளடக்கியதாக அடுத்து வருகிற 2 நாட்கள் தொடர்ந்து பேசும். அதோட இந்த படம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரிதானே? அழகாகவும் இருக்கும். ஒழுக்காற்று விசாரணை என்றது படிக்க படிக்க நல்லா இருக்கும். அந்த விடயங்களை நாளைக்கு பேசலாம். நாளைக்கு 9 மணிக்கு சேலமர் இருக்கும். அதை தொடர்ந்து 9லேருந்து 12 தாக்கு பிடிக்கக்கூடிய அளவு நேரத்துக்கு படிப்போம். சரிதானே? இந்த அளவோடு நான் ஒளிப்பதிவை நிப்பாட்டுகிறேன். நீங்கள் ஏதாவது பேச விரும்பினால் உங்களுக்காக சில நிமிடங்கள் காத்திருக்கிறேன்.